إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني كتابك العظيم تفسيره وتأويله وشرحه وتعلمه وتعليمه ونشره والدعوة إليه اللهم فقهني في الدين اللهم فقهني في سنة نبيك محمد صلى الله عليه وسلم اللهم ذكرني من القرآن ما نسيت وعلمني منه ما جهلت وارزقني تلاوته والعمل به اللهم اغفر لجميع العلماء من المفسرين والمحدثين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين الحمد لله மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பெரியோர்களே, முஹல்லாவாசிகளே, மதிப்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய மூமினான முன்னோருக்காகவும் நம்முடைய சந்ததிகளுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய மன்னிப்பை வேண்டியவனாக, அல்லாஹுடைய சொர்க்கத்தை வேண்டியவனாக, அல்லாஹுடைய அன்பை பொருத்தத்தை வேண்டியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்க அறிஞர்கள், மார்க்க அழைப்பாளர்கள், அல்லாஹுடைய மார்க்கத்தை, அல்லாஹுடைய அடியார்களை பாதுகாத்த மன்னர்கள், அரசர்கள், இஸ்லாமிய தியாகிகள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அவருடைய அருளை, அன்பை, மன்னிப்பை வழங்குவானாக. அல்லாஹ்விற்கு பிரியமான, அல்லாஹ்விற்கு பொருத்தமான நேரான பாதையில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் உறுதிப்படுத்துவானாக. அல்லாஹ் சபித்த, கோபித்த மக்களிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹு தஆலா நேர்வழியை கொண்டு நம்மை பலப்படுத்துவானாக. இப்லீசுடைய, ஷைத்தானுடைய, யஹூதி நஸ்ரானிகளுடைய ஒவ்வொரு வழிகேட்டிலிருந்தும் அல்லாஹு தஆலா நம்மையும் நமது சந்ததிகளையும் நமது சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, உஸ்தாதுடைய ஒரு உருக்கமான உரையை கேட்டோம் ஈமானை பற்றி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா அந்த உரையிலே பரக்கத் செய்வானாக. ஆமீன். சரி, அதை தொடர்ந்து இந்த பாவப்பட்டவனுடைய சில பேச்சையும் கேட்டுக்குங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதில் பரக்கத் செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர்களே, இப்போ நாம் ரெண்டு கூட்டத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம்? ரெண்டு கூட்டத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய சிக்கல் இருக்க ரொம்ப பெரிய சிக்கல். அல்லாஹ் பாதுகாத்தாலே தெரிகிறது. அல்லாஹ் நமது கரத்தை பிடித்து விட்டால் நாம் தப்பித்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கயிறை, அல்லாஹ்வின் தௌஃபீகை நாம் பற்றி பிடித்து கொண்டால் தப்பித்து விட்டோம். ரெண்டு கூட்டம். இந்த ரெண்டு கூட்டமுமே இந்த அறிவை முன்வைக்குது. மன இச்சை என்னம்மா, நம்ம ரெண்டு கூட்டத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். சரியா? இந்த ரெண்டு கூட்டமும் எப்படின்னா, தங்களுடைய அறிவு, மன இச்சை. ஒரு கூட்டம் மார்க்கம், தௌஹீத், நாங்கள் பரிசுத்தமாக பின்பற்ற போகிறோம். எப்படி? நாங்கள் மார்க்கத்தை பரிசுத்தமாக பின்பற்ற போகிறோம் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா தான் இருந்தாங்க.
அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நல்லாதான் இருந்தார்கள், சத்தியத்தை சொன்னார்கள், தௌஹீதின் பக்கம் அழைத்தார்கள், தர்காவில் இருந்து மக்களை மீட்டெடுத்தார்கள், கண்மூடித்தனமான மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை மீட்டெடுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அது வரைக்கும் சரி. அதற்கு அடுத்து அல்லாஹு தஆலா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்கிறான் அல்லவா, அந்த சிராத் முஸ்தகீம்ல நிக்காம திரும்ப கீழே போயிட்டாங்க. நீங்க கேட்பீங்க கேள்வி, அது என்ன ஆலிம்சா சிராத்தல் முஸ்தகீம்ல நிக்கலங்கிறீங்க, எதை வச்சு சொல்றீங்க? நீங்க படிக்கணும் குர்ஆனை, குர்ஆனுடைய விரிவுரையை படிக்கணும். குர்ஆனுக்கு சஹாபாக்கள் தாபிஈன்கள் சொன்ன விளக்கம் என்னங்கிறத படிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேரான பாதையில் வழிநடத்து, எங்களை நேரான பாதையில் உறுதிப்படுத்து, இறுதி வரை எங்களை நிலைத்திருக்க வை. அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம்னா என்ன? ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல குர்ஆன் ஹதீஸ் என்ற வார்த்தையை சொல்லாமல் அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்ற வார்த்தையை சொன்னார்? சகோதரர்களே, அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்றால் அஸ்-சுன்னah. சொல்லுங்க, அஸ்-சுன்னah. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை. அஸ்-சுன்னா என்றால், அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்றால் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் எந்த பாதையிலே சென்றார்களோ அந்த பாதை. அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்றால் என்ன? பரவாயில்ல, பொறுமையா போட்டு பிள்ளைங்க. அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம் என்றால் என்ன? கண்ணியத்திற்குரிய சஹாபா தாபிஈன் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த பாதை. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹு தஆலா சஹாபாக்களை சொல்லியும் இந்த துவாவை கேட்க வச்சான் இல்லையா? சஹாபாக்களை இந்த நபியை கொண்டு, நபியின் மீது இறக்கப்பட்ட வஹையை கொண்டு அல்லாஹு தஆலா உருவாக்கினான், தர்பியத் செய்தான், அவர்களை திருத்தினான், ஒழுங்குபடுத்தினான், கண்டித்தான், தண்டித்தான், அவர்களை நேர்வழிப்படுத்தினான். குர்ஆன்ல சஹாபாக்களுடைய புகழ் மட்டும் இல்லை, குர்ஆன்ல சஹாபாக்களுடைய புகழ் மட்டும் இல்லை, அவர்கள் செய்த தவறுகளுக்கான கண்டிப்பும் அவர்களுக்கு அங்கே சொல்லப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? ஏன் அல்லாஹ் கண்டித்தான்? அவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக. வரக்கூடிய சமுதாய மக்களுக்கு அவர்கள் ஒரு அடையாளமாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியாக அவர்கள் உருவாக வேண்டும். அவங்க தான் இஸ்லாம், இஸ்லாம் தான் அவங்க. எப்படி அல்லாஹ் அவர்களை தயார்படுத்தினார்? அவர்கள் தான் இஸ்லாம், இஸ்லாம் தான் அவர்கள். குர்ஆனை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள், ஹதீஸை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சொல்லால் மட்டுமில்லை. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக இன்று நாம் செய்வதை போல. குர்ஆனை, சுன்னாவை சொல்லாலும் செயலாலும் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஒரு சஹாபியுடைய தொழுகையை பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகையை அறிந்து கொள்ளலாம். ஒரு சஹாபியுடைய ஹஜ்ஜை பார்த்தால் நபி இப்படித்தான் ஹஜ் செய்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு சஹாபியுடைய நோன்பை, ஒரு சஹாபியுடைய ஒழுக்கத்தை பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் இருந்தார்கள் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய குணம் குர்ஆனாக இருந்தது. சஹாபாக்கள் சுன்னாவாக, மார்க்கமாக, ஹதீஸாக இருந்தார்கள். புரியுதுங்களா தம்பிங்களா? கவனிக்கிறீங்களா?
கவனிக்கிறீங்களா இல்லையா? சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தோடு ஒட்டியவர்கள், மார்க்கம் அவர்களோடு ஒட்டியது. இணைந்தவர்கள் இணைக்கப்பட்டார்கள், அவர்களை பிரிக்க முடியாது. وَأَلْزَمَهُمْ كَلِمَةَ التَّقْوَى وَكَانُوا أَحَقَّ بِهَا وَأَهْلَهَا لَا تَجِدُ قَوْمًا يُؤْمِنُونَ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ يُوَادُّونَ مَنْ حَادَّ اللَّهَ وَرَسُولَهُ وَلَوْ كَانُوا أَبْنَاءَهُمْ أَوْ إِخْوَانَهُمْ أَوْ عَشِيرَتَهُمْ أُولَئِكَ كَتَبَ في قلوبهم الإيمان. படி, சூரா அல் முஜாதிலா எடுத்து படிங்க, சூரா முஹம்மது எடுத்து படிங்க. சஹாபாக்கள் என்றால் யார் என்று தெரியணுமா? இந்த தருதலைகளின் பேச்சை கேட்காதீங்க. மார்க்கத்தின் பெயரால் மக்களுடைய ஈமானோடு விளையாடக்கூடியவர்கள், மக்களுடைய ஈமானின் இறையச்சத்தை பிடுங்கக்கூடியவர்கள், ஒழுக்கத்தாலும் வணக்க வழிபாட்டாலும் சமூக நற்பண்புகளாலும் தரம் தாழ்ந்தவர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இத்தகையவர்கள் எந்த கூட்டத்தை அல்லாஹ் தன்னுடைய நபிக்காக, காத்தமுல் அம்பியாவுக்காக தேர்ந்தெடுத்தானோ, எந்த கூட்டத்தை பற்றி குர்ஆனின் வசனங்கள் புகழ்கிறதோ அந்த கூட்டத்தை குறை சொல்கிறார்கள், தரம் தாழ்த்துகிறார்கள், அவர்களை விமர்சிக்கிறார்கள். இந்த வழிகட்ட கூட்டத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கும். யாரை வேணாலும் நாங்கள் விமர்சிப்போம் அப்படிம்பாங்க. சரிங்க, அப்படியாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தலைவரை விமர்சிச்சு பாருங்க, அப்ப தெரியும். இப்படி யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், அபூபக்கரை கூட விமர்சிப்பாங்க, யார் தப்பு செஞ்சாலும் விட மாட்டோம்பாங்க. கடைசியில் அவங்க விமர்சிக்கப்பட்டால் கொதிச்சு போயிடுவாங்க. அப்ப யாரை குர்ஆன் புகழ்கிறதோ, ஹதீஸ் புகழ்கிறதோ அவர்களெல்லாம் விமர்சிக்கப்படலாம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் விமர்சிக்கப்படலாம். நம்ம சஹாபாக்களை பாவமே செய்யாதவர்கள் சொல்றோம், தவறை செய்யாதவர்கள் சொல்றோம். இல்லையே, செய்தார்கள், மன்னிக்கப்பட்டார்கள், திருந்தப்பட்டார்கள், திருந்து விட்டார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் தௌபா செய்தான், பாவ மன்னிப்பை பொழிந்தான். அல்லாஹ் லகத் தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சார். அல்லாஹ் நபியை மன்னித்தான், முஹாஜிரை மன்னித்தான், அன்சாரிகளை மன்னித்து விட்டான். சஹாபால வேற யாருங்க ஒரு கூட்டம் இருக்கா? இது குர்ஆன் வசனம், இது தௌபாவுடைய குர்ஆன் வசனம். அல்லாஹ் லகத் தாப, திட்டவட்டமாக நான் பிழை பொறுத்து விட்டேன்ங்கறான். யார? நபியை, முஹாஜிர்களை, அன்சாரிகளை. வேற என்னங்க வேணும்? வலகத் அஃபா அன்கும், சஹாபாக்களே உங்களை அல்லாஹ் முற்றிலுமாக மன்னித்து விட்டான் என்று சொல்கிறான். சூரா ஆல் இம்ரானுடைய வசனம் எப்படி சொல்றான்? சஹாபாக்களே சொல்லுங்க, முற்றிலுமாக மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். பத்ருடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வஹி இறக்கினான். நபியே, பத்ரு சஹாபாக்களை பார்த்து சொல்லுங்கள், இஅமலு மா ஷி'தும் கத் கஃபர்து லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான், இனி நீங்கள் விரும்பியதை செய்யலாம், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் அக்பர். யாருங்க சஹாபானா? சும்மாவாங்க. இந்த குர்ஆன் இறக்கப்பட்டதை பார்த்தவர்கள், குர்ஆனோடு வாழ்ந்தவர்கள், நபியோடு ஹிஜ்ரத் செய்தவர்கள், நபிக்கு தங்களது உயிரை கொடுத்து பாதுகாத்தவர்கள். உலகமே இந்த நபியை நிராகரித்த போது இந்த நபியை நம்பிக்கை கொண்டவர்கள். உலகமே இருளிலே, நிராகரிப்பிலே, ஷிர்கிலே, யஹூதியத்திலே, நஸ்ரானியத்திலே, மஜூசியத்திலே இருந்தபோது அல்லாஹ்வுடைய இந்த ஈமான், இந்த இஸ்லாம், லகத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூர் வ கிதாபும் முபீன், அல்லாஹ்வுடைய ஒளி வேதத்தை எடுத்துக்கொண்டு உலக மக்களுக்கு பிரச்சாரம் செய்தவர்கள்.
உலகத்திற்கெல்லாம் இஸ்லாமிய தூதுத்துவத்தை கொண்டு சென்றவர்கள், அல்லாஹ் யார் என்பதை மக்களுக்கு சொன்னவர்கள், நபி யார் என்பதை மக்களுக்கு சொன்னவர்கள், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநிறுத்தியவர்கள், அல்லாஹ்வுடைய வேத சட்டங்களின்படி மக்களை ஆட்சி செய்தவர்கள். இன்றைக்கு நம்ம வாழ்ற மாதிரி சொகுசு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு மார்க்கத்தை ஓரம் தள்ளிவிட்டு துனியாவுக்காக வாழ்ந்தவர்களா? எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? ஏன் கொல்லப்பட்டார்கள்? தந்தையை இழந்தவர்கள் எத்தனை பேர்? கணவனை இழந்த பெண்கள் எத்தனை பேர்? ஏன் முஸாப் கொல்லப்பட்டார்? ஏன் ஹம்சா கொல்லப்பட்டார்? ஏன் ஹுபைப் கொல்லப்பட்டார்? ஏன் அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டார்? ஏன் ஸைத் கொல்லப்பட்டார்? ஏன் ஜாஃபர் கொல்லப்பட்டார்? சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக இந்த உயிரை கொடுத்தார்கள். காசு பணமா? நபியே நீங்க எடுத்துக்குங்க நபியே, உங்களுக்கு போகதான் மிச்சம், உங்களுக்கு போகதான். நம்ம தீனுக்கு இருக்கிறதையே வீட்டுக்கு திருடிட்டு போற கூட்டத்தில் இருக்கும். எப்படி? பள்ளிவாசலுக்கு உள்ளதைய சொல்லுங்க, வீட்டுக்கு திருடிட்டு போலாமாங்கிற கூட்டத்தில் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். நாமெல்லாம் ஒண்ணுமே சொல்ல வேண்டாங்க, அவங்கள பத்தி பேசுறது போதுமானது. எப்படி? அவங்கள அல்லாஹ் எப்படி ஆக்கலாம் பார்த்தீங்களா? எப்படி ஆக்கலாம் பார்த்தீங்களா ரப்பு? நம்ம ஒண்ணுமே சொல்ல, நம்ம உலமாக்கள் நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் ஆதாரத்தை பத்தி பேசிக்கிட்டே போகும். அவங்களே நாரடிச்சுக்கிட்டாங்க, கேவலப்படுத்திக்கிட்டாங்க. இவர் மேல சொல்ற குற்றத்தை இவர் மேல சொல்றப்ப ரெண்டு பேருமே போச்சுக்காரு. எத்தகைய பழிச்சொல்! எந்த ஒரு பழிச்சொல்லோடு மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய தகுதியே இல்லாமல் போய்விடுமோ அதை ரெண்டு கூட்டமா பிரிஞ்சு, நாங்க தான் பக்கா கூட்டம். நாங்க பாம்பேக்கு ஒரு தடவை ப்ரோக்ராமுக்கு போயிட்டு வந்தோம். அங்க பாவம் அப்பாவி தமிழ் முஸ்லீம், அங்க டிஎன்டி, அந்த காலத்தில் நான் சொல்றது ரொம்ப முன்னாடி, எப்படி இந்த தர்காக்காரங்க பேசுவாங்களோ அப்படியே பேசிட்டு வந்திருக்கானுங்க. இந்த ஷிர்க் தரிக்கா இருக்கு பார்த்தீங்களா? எங்க ஷேக்கிட்ட பையத்து வாங்கினாதான் சொர்க்கம், எங்க ஷேக்கிட்ட முறைது வாங்கினாதான் சொர்க்கம். இதே போல அந்த பாவம் பாம்பே அப்பாவி முஸ்லீம்கள்ட்ட நீங்க டிஎன்டிஜே ஐடென்டி கார்டு வச்சிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு சொர்க்கம். இப்படி நீங்க டிஎன்டிஜேல சேர்ந்துட்டாலே உங்க கொள்கை சரி, உங்களுக்கு சொர்க்கம், அந்த ஐடி கார்டு இருந்தா போதுங்க அப்படின்னு. எப்படி பார்த்தீங்களா? எங்களை விட யாரும் சரியில்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் காட்டுட்டான். சஹாபாக்களை குறை சொல்லி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுவை கேவலப்படுத்துறது. எப்பேற்பட்ட சஹாபி! அவருடைய கிராத்த குர்ஆனை கேட்க சொல்லி அல்லாஹ் நபிக்கு கட்டளையிட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அர்ஷுடைய ரஹ்மானுக்கு பிடித்தமான முறையில் குர்ஆன் ஓதக்கூடிய சஹாபி. எனக்கு பிறகு குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட 4 பேர் இந்த இருக்காங்க, அந்த 4 பேர்ல ஒருத்தர் இவர். அப்பேற்பட்ட சஹாபி. வஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். அந்த சஹாபாக்கள்ல ஒருத்தர் யாரு? சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. முன்னாடியே ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு பக்கத்தில் அப்போ வீடு கிடையாது, எல்லாம் மதீனாலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தங்கி இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் பெரிய பெரிய சஹாபாலாம். தெரியுமா உங்களுக்கு? வரலாறு படிங்க, சஹாபாக்கள்லாம் யாருன்னு படிங்க. இந்த அத்தனை பெரிய சஹாபாக்களுக்கு இமாமா நின்று தொழு வச்சவர். மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இந்த சஹாபாக்களுக்கெல்லாம் வீடு கட்டப்பட்டு, வீடுனா என்ன நீங்க ஒண்ணு நினைச்சிடாதீங்க பங்களான்னு சொல்லிட்டு மாளிகைன்னு சொல்லிட்டு குடிசை. என்ன, இந்த பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் குடிசை போடப்படுவதற்கு முன்பாக அந்த பெரிய சஹாபாக்கள்லாம் மதீனால மஸ்ஜித் நபவியிலிருந்து தூரமா இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இருந்த மஸ்ஜிதுல தொழ வைத்த இமாம் யாருங்க? சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. இவருக்கு பின்னாடி யார் தொழுதா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதார்கள், உமருல் ஃபாரூக் தொழுதார்கள். அப்படிப்பட்ட சஹாபி
எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் மீது எத்தனை பழிச்சொற்களை, எத்தனை அசிங்கங்களை அள்ளி வீசினார்களோ அத்தனை அசிங்கங்களை கொண்டும் அல்லாஹ் இவர்களை அசிங்கப்படுத்த. நம்ம யாராவது 2ஆம் நம்பர் வேலை பார்த்தோம்னா நமக்கு அந்த பழக்கமே கிடையாது. அஹ்ல ஹதீஸா இருக்கட்டும், ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸா இருக்கட்டும், அந்த பழக்கமே அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு. அவங்க மயான சொன்னாங்களா, மார்க்கத்தை சொன்னாங்களா, போயிட்டே இருப்பாங்க. அவர்களுக்குள்ளாரே அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தும்படி செய்தான். இதுதான் சஹாபாக்களுடைய வழியை விட்டு போகக்கூடிய ஒவ்வொரு குரோத புத்தி உள்ளவங்களுக்கும். விஷயத்துக்கு வாங்க. அப்ப அந்த சஹாபாக்கள் இந்த சொல்லிக்கிட்டு இருக்க இந்த கூட்டம் எப்படி நாங்க தான் கரெக்டுன்னாங்க. என்னங்க கரெக்ட்? அந்த சிராத்துல் முஸ்தகீமில் வந்து நின்னாங்களா? மக்களை நாங்கள் மௌலூது ஓத வைக்கல, மௌலூதுலேருந்து பாதுகாத்தோம், மீலாதுலேருந்து பாதுகாத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். தர்காக்கு சுஜூது செய்வதிலிருந்து, நேர்த்தி செய்வதிலிருந்து மக்களை மீட்டெடுத்தோம். இங்கேயும் ஒரு விஷயம் இருக்கு. இதை அல்லாஹ் எங்களை கொண்டு செய்தான் என்று சொல்லவில்லை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நாங்கள் செய்தோம், நாங்கள் சாதித்தோம். முடிச்சு அல்லாஹ் புரட்டி விட்டான். எங்க ஜமாத் நாங்கள் அறிவாளிகளா? அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டினான். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டி இருக்கவில்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது. அண்ணன் எங்களை பாதுகாத்தார், அண்ணன் எங்களுக்கு தௌஹீத சொன்னார், அண்ணன் எங்களை பாதுகாத்தார். ஷிர்க்கிலிருந்து அண்ணன் எங்களை மீட்டெடுத்தார். முடிஞ்சு போச்சு கதை. அங்கேயே அடுத்த ஷிர்க்ல விழுந்தாச்சு. அல்லாஹ் பாதுகாத்தான். யார் பாதுகாத்தது? அல்லாஹ் பாதுகாத்தான். யமன் மக்கள் வந்தாங்க. யாரு? யமன் மக்கள் இஸ்லாமை ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசுறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களை புகழ மாட்டோம், அல்லாஹ்வை புகழ்வோம். எங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான், நீங்கள் ஹிதாயத்து கொடுக்கவில்லை. எங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தான், நீங்கள் அனுப்பிய காலித் எங்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கவில்லை. புரியுதா? எப்படி பேசுறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யமன் மக்களுடைய ஈமான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னாங்க. யமன் மக்களுடைய அல் ஈமானு யமானின் வல் ஹிக்மத்து யமானியத்துன். ஈமான் யமன் நாட்டு ஈமான், ஞானம் யமன் நாட்டு ஞானம் தான். அல்லாஹ் கொடுத்தான். இப்போ வாங்க, அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம்னா என்னங்க? நம்ம நினைச்சபடி போலாமா? என்ன நடந்துச்சு? வந்தாங்க. அல்லாஹ் தஆலா சுன்னத்தை கொண்டு சோதித்தான். எதை கொண்டு சோதித்தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை கொண்டு. வழிக்கு விழுந்தார்கள். என்ன ஆச்சு? ஹதீஸ் தான், ஆனா நாங்க முடிவு பண்றதுதான் ஹதீஸ். எப்படி? ஹதீஸ் யார் முடிவு பண்ணுமா? அவங்க முடிவு பண்ணுமா. அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க? அறிவியலை பார்ப்பாங்களாம். அறிவியலுக்கு முரண்படாம இருக்கணுமா. அவங்க எப்படி பார்ப்பாங்க? இஸ்லாமிய அடிப்படை அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்களா? அந்த இஸ்லாமிய அடிப்படைக்கு முரண்படாம இருக்கணுமா. அப்புறம் என்ன? குர்ஆனுக்கு முரண்படாம இருக்கணுமா. நான் என்ன கேட்கிறேன், எங்க குர்ஆன் யார் மேலங்க இறங்குனுச்சு? குர்ஆன் யார் மேல இறங்குனுச்சு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. அப்ப அவர்கள் சொன்னதை ஒரு சஹாபி கேட்க, வரிசை தொடர் உறுதியாக இருக்க, அந்த சஹாபியிடமிருந்து நம்பத்தகுந்த ஒரு தாபிஈ அறிவிக்க, அவரிடமிருந்து நம்பத்தகுந்த ஒரு தபுஉ தாபிஈ அறிவிக்க, அவரிடமிருந்து ஹதீஸ்களை நம்பத்தகுந்த ஒரு இமாம் அறிவித்து பதிவு செய்ய, அது எப்படிங்க குர்ஆனுக்கு முரண்படும்? அப்ப என்ன அர்த்தம்? தான் மேல இறக்கப்பட்ட குர்ஆனுக்கு முரணா ரசூலுல்லாஹ் பேசுவாங்கன்னு தான் அர்த்தம். மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க. காட்ட சொல்லுங்க, ஒரு ஆயத்தை, ஒரு ஹதீஸை காட்ட சொல்லுங்க. அவர்கள் எதை ஹதீஸின் மீது ஆட்சேபனை வைக்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய ஆட்சேபனை அப்படியே குர்ஆன் மேலையும் வைக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க. ஃபர்ஸ்ட் 2004 முதல் தடவை சிங்கப்பூர்லேருந்து வந்து கொஞ்ச காலம் தாவா செஞ்சுட்டு, சரி இந்த ஆள் பேசுகிறாரு, என்னத்தை பேசுகிறாரு பார்ப்போம்னு சொல்லிட்டு 2004 ரமதான் மாதம் இறை கூறும் மறை தூதர்னு பயான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மொத்தமே 3 பயானுக்கு தான் போனேன்.
3 பயான்லையும் அதோடு ஓடி வந்தது தான், அல்லாஹ் பாதுகாத்தான். உம்மு சலமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில். ஏங்க, அதாவது பள்ளியை ரசூலுல்லாஹ் கொல்ல சொல்றாங்களாம். ஏங்க பள்ளியை கொல்லணும்? அது ஒரு ஜீவன். அது இப்ராஹிம் நபியுடைய நெருப்பில் ஊதியதான். ஒரு ஹதீஸை பற்றி பேசுறதா இருந்தால் மறுக்கிறதா இருந்தால் இதனுடைய அறிவிப்பாளரில் பிரச்சனை இருக்குன்னு பேசுவாங்க. புரியுதா? இதனுடைய சனதில் பிரச்சனை இருக்கு, பொய் சொல்றவர் இருக்கிறாரு, அல்லது ஞாபக மறதி உள்ளவர் இருக்கிறாரு, அல்லது மாற்றி மாற்றி பேசுறவர் இருக்கிறாரு, முன்னாடி சொன்னதை மறந்துட்டு பின்னாடி ஒன்றை சொல்லுவாரு, இப்படிப்பட்டவர் இருக்கிறாரு, அதனால ஹதீஸை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஹதீஸ் கலையில் அறிஞர்கள் ஹதீஸை தரம் பிரிப்பாங்க. முதல்ல இவர் விமர்சனத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அது எப்படி ஒரு பள்ளிக்கு இப்ராஹிம் நபின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி மறக்கிற இதே வார்த்தை. நீங்க அந்த கேசட்டை இப்ப கூட கேட்டு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஞாபக சக்தியை கொடுத்திருக்கிறார். அப்படியே சொல்றேன். என்ன சொல்றாரு? அது எப்படி பள்ளிக்கு இப்ராஹிம் நபின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது தெரிய வரும்? அப்ப உலகத்தில் இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி கேட்டுட்டு, அதனால இந்த ஹதீஸை ஏற்றுக்க முடியாது. உடனே அந்த இடத்துல எந்திரிச்சார், சுற்றி உட்காந்துருந்தாங்க. அவர் பாட்டுக்கு எனக்கு அப்போ பீஜனா பெருசு, நாங்கள் அப்படி இங்கேருந்து படிச்சுட்டு நேராக வெளிநாட்டுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப வந்திருக்கிறோம். இங்கே நடக்கிற கதை கூத்துலாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. என்னையா யார் இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சஹீஹ் புகாரியில் உள்ள ஹதீஸை மறுக்கிறாரு, பள்ளிக்கு எப்படி தெரியுங்கிறாரு. அப்போ இதே போல் குரானில் எறும்பு சம்பவம் இருக்குது, ஹுது சம்பவம் இருக்குது, அது அல்லாஹ் நேரடி அனுப்புறது இருக்குது. இதுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சு? நபிமார்களை பத்தி சொல்லுதா இல்லையா எறும்பு? அது பாட்டுக்கு எங்கேயோ ஒரு மூலையில இருக்குது. புரியுதா? அந்த எறும்பு சுலைமான் கிளம்புனவனையே தன்னுடைய எறும்பு கூட்டத்தை பார்த்து சொல்லுது, வகாலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். என்னுடைய எறும்பு கூட்டங்களை பொந்துல பூந்து கொள்ளுங்க, சுலைமான் படையோட வர்றாரு, மிதிச்சு நாசமாக்கிடுவாரு உங்களை, அவருக்கு தெரியாது நீங்க கீழே இருக்கிறீங்கன்னு சொல்லி குர்ஆன்ல இருக்கே. அப்ப என்ன செய்வீங்க? கேளுங்கப்பா எந்திரிச்சு. ஒருத்தனும் கேட்க தயார். ஏய், நீ என்ன குழப்பம் பண்ண வந்துட்டேன்னு? ஆனால் குழப்பம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரியா? குழப்பம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன ஆணுச்சு? இதுதான் உரைகள். நம்முடைய பாதை சரியா இருக்கிறதா இல்லையா என்பதற்கு ஹதீஸை எப்படி நம்புகிறோம்? அதான் உரைகள். அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு உரைகளாக அனுப்பினான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருந்தால், நீங்கள் உண்மையான தௌஹீத்வாதிகளாக இருந்தால், உண்மையிலேயே ஷிர்க்கை விட்டு நீங்கியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு உண்மை என்றால் இந்த நபியை பின்பற்றும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியை எப்படி பின்பற்றணும்? நபி சொன்னது தாங்க அறிவு, நபி சொன்னதுதான் ஒழுக்கம், நபி செஞ்சதுதான் மார்க்கம். நபியை மீறி மார்க்கம் எந்த மனிதனுடைய அறிவுலையும் வரவே முடியாது. அறிவை அல்லாஹ் ஆதாரமாக ஆக்கவில்லை. அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய வசனத்தையும் நபியுடைய சொல்லையும் தான் ஆதாரமாக ஆக்கினார். அல்லாஹ்வுடைய வசனத்தையும் நபியுடைய சொல்லையும் புரிவதற்குத்தான் அறிவை கொடுத்தானே தவிர அறிவை அல்லாஹ் ஆதாரமாக்கவில்லை. காட்டுங்க நீங்க குர்ஆன்ல. சொல்றது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம், வஹி ஆதாரம்னு, ஆனா பின்பற்றுறது இந்த மண்டை பொய். புரியுதா நான் சொல்றது? வஹி ஆதாரம்னா அந்த வஹியை புரிந்து கொள்வதற்கு அறிவை பயன்படுத்தணும். நீ என்ன செய்யற? வஹி ஆதாரம்னு மக்களுக்கு சொல்லி மக்களை ஏமாத்துற, மக்களை உன்னுடைய அறிவை பின்பற்ற வைக்கிறாய், உன்னுடைய மன இச்சையை பின்பற்ற வைக்கிறாய். இப்பேற்பட்ட தமாஷு ஹதீஸ கிண்டல். மக்கா ஐயாமுல் ஜாஹிலியால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரித்த காஃபிர்கள் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ இந்த அளவுக்கு கிண்டல் பண்ணது கிடையாது. இந்த கூட்டம் கிண்டல் பண்ற மாதிரி. எத்தனை சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க? ஒருத்தர் 2 பேரா, 10 பேர், 20 பேர், 30 பேர்னு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹதீஸ் குதுசி,
யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா, நம்முடைய ரப்பு இறங்குகிறான். ஹீன யப்கா சுலுசுல் லைலில் அகீர், இரவுடைய மூன்றாவது இறுதி பகுதி மீதம் இருக்கும் பொழுது அந்த ரப்பு கேட்கிறான், ஹல் மின் தாயிபின் ஃபஅதூப அலை, ஹல் மின் சாயிலின் ஃபஅக்தி ஹாஜதா, ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர லா, யாராவது தௌபா செய்பவர் இருக்கிறாரா, அவருக்கு நான் பாவ மன்னிப்பு செய்கிறேன். யாராவது தேவையை கேட்பவர் இருக்கிறாரா, அவருடைய தேவையை நான் நிறைவேற்றுகிறேன். யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர் இருக்கிறாரா, நான் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன். என்ன பேசுறாங்க தெரியுமா? ஏங்க இதெல்லாம் ஹதீஸா இருக்க முடியுமாங்க? சொல்றாரு, ரசூல்லா அறிவியல் தெரியாம சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள் விளக்கம் இல்லாம நம்பிட்டாங்க. இதே வார்த்தை. என்ன வார்த்தை? நான் சொல்றது புரியுறீங்களா, உணர்றீங்களா? எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, அவர் சொல்றது அறிவியல் தெரியாம சொல்லிட்டாங்க, விளக்கம் இல்லாம சஹாபாக்கள் நம்பிக்கிட்டாங்க, அதை சொல்லிட்டாங்க, பின்னாடி புக்கில் வந்துருச்சாங்க. இதான் அவர் முதல்ல சொல்ற மறுப்பு. எங்க நபிக்கு அறிவியல் தெரியலனா அல்லாஹு தஆலா சும்மா விட்டுருவானா? அல்லாஹ் படைச்ச அறிவியலுக்கு மாற்றமா நபி பேசுற மாதிரி உளர்ற மாதிரி அல்லாஹ் விட்டுருவானாங்க? விடுவானா அல்லாஹு தஆலா? சரி, அடுத்த கேள்வி கேட்போம். ஏன் அறிவாளி, இங்கேருந்து மிஅராஜ் வரைக்கும் அழைச்சிட்டு போகப்பட்டார் யாரு? நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு தெரியாது இந்த பூமியில உள்ள நிலைமைகள்லாம். ஒரு இடத்துல சூரியன்னா ஒரு இடத்துல இரவுங்கிறது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பல ஹதீஸ்ல சஹாபாக்கள் கேட்கல, யா ரசூலல்லாஹ் இப்படி இருந்தா நாங்க எப்படி தொழுகிறதுன்னு கேட்கல? எவ்வளவு ஹதீஸ் இருக்குது. இதுல வேற சஹாபாக்கள் கடலையே பார்த்தது இல்லையா, அதெல்லாம் வேற. எதை சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அது மட்டுமல்ல, எப்பெல்லாம் நீங்க பாருங்க ஹதீஸை விமர்சனம் பண்ணும் போதெல்லாம் அரபிய சொல்லவே மாட்டாங்க. நீங்க அவருடைய பயானு, ஹதீஸை விமர்சிக்கிற பயானு, எந்த பயான கேளுங்க, அரபி வார்த்தையை சொல்லவும் மாட்டாரு, அந்த அரபி வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமும் சொல்ல மாட்டாரு. அவரா ஒரு கருத்தை உங்களுக்கு முன்வைப்பாரு, ஹதீஸ் நம்பரை மட்டும் சொல்லிட்டு அதை முன்வைக்கும் பொழுது நீங்கள் அதை மறுக்கின்ற அளவுக்கு உங்களை தள்ளி முன்வைப்பார். அதான் பிரச்சனை. நீங்க எந்த பயான வேணா ஹதீஸை மறுத்து அவர் பேசுற எந்த பயான வேணாலும் கேளுங்க, இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் கரெக்ட் நம்பரை மட்டும் கடகடன்னு அடிச்சுக்கிட்டே வருவாரு. இந்த ஹதீஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்வார். அந்த கருத்தை எப்படி முன்வைப்பாருன்னா, நீங்கள் அதை மறுக்கின்ற அளவுக்கு உங்க மண்டையில கொண்டாந்து நெருக்கி வச்சிருவார். எப்படி சொல்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவியல் தெரியாம சொல்லிட்டாங்க, விளக்கம் இல்லாம சஹாபாக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த கேள்வி, இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதாவது சஹீஹான ஹதீஸுகளை குதறுகின்ற குதர்க்கவாதிகள்னு நிறைய அல்ஹம்துலில்லாஹ் கேளுங்க, அதெல்லாம் கேளுங்க. குதர்க்கவாதிகளால் குதரப்படும் ஹதீஸுகள் கேட்குறாங்க. அல்லாஹு தஆலா அர்ஷிலிருந்து இறங்கிட்டு அர்ஷு காலியாக போயிடுச்சுன்னா வேற யாரும் போயிட்டாங்கன்னா என்னடா கிண்டல் இது, என்ன வார்த்தை இது? இந்த ஹதீஸை வேற யாராவது கேட்டாங்கன்னா, உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இரவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும், பகல் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா முதல் வானத்திலே இருக்கிறானா, அரிசில் அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு இந்த ஆயத்துக்கு ஹதீஸ் மாத்தமா இருக்கு. இப்போ சொல்றார், அடுத்து மாடியிலிருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம், அப்போ மாடியில் இல்லை. அப்போ யாருக்கு யாரை ஒப்பிடுறாரு? இங்கே தான் பிரச்சனை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ்வை போன்று யாரும் இல்லை. அதே போலதான் அவனுடைய தன்மைகள். எப்படி அல்லாஹ்வுடைய பார்வைக்கு ஒப்பான பார்வை இல்லையோ, அல்லாஹ்வுடைய செவிக்கு ஒப்பான செவி இல்லையோ, அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு ஒப்பான குதிரத் இல்லையோ, அதே போலதான் அல்லாஹ் இறங்குகிறான் என்பதற்கு படைப்புகளுடைய இறங்குதல் ஒப்பாக முடியாது. நீங்க இறங்கிட்டீங்கன்னா மேலே இல்லை, மேலே இருந்தா கீழே இல்லை. அல்லாஹ்வுடைய நுசூல் அப்படியா? கிடையாது. அல்லாஹு தஆலா அர்ஷுக்கு மேல் உயர்ந்திருப்பதோடு அல்லாஹு தஆலா இரவனுடைய ஒரு பகுதியில் முதல் வானத்துக்கு வர்றான். எப்படி வருவான்? அவனுக்கு தகுந்த அடிப்படையில். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சரண்டர் ஆயிட வேண்டியது.
இன்றைக்கு நம்ம இந்த ரெண்டு கூட்டத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு கூட்டம் மார்க்கம்னு சொல்லி, தௌஹீதுன்னு சொல்லி, குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லி மக்களை கொண்டு வந்தாங்க. கடைசியில ஹதீஸ்ல வந்து நிக்கல. ஏன் நிக்க முடியல அவங்களால? சஹாபாக்களை புறக்கணித்த காரணத்தால். புரிஞ்சுக்க, யார் மார்க்கத்தை பாதுகாத்தார்களோ, யார் மார்க்கத்திற்கு தூண்களாக அல்லாஹ்வினால் ஆக்கப்பட்டார்களோ, யார் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பாதுகாவலர்களாக, இதை சுமப்பவர்களாக அல்லாஹ்விடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டார்களோ, அவர்கள் மீது இவர்கள் கை வைத்தார்கள். எங்க இஸ்லாம்ல நான் கேட்குற ஒரு கேள்வி, இஸ்லாம் இன்றைக்கு வந்ததாங்க மார்க்கம்? சொல்லுங்க. குர்ஆன் நேற்று இறங்குச்சா? உலகத்தில் இந்த ஷியா, யாரு ஷியா, அதுக்கப்புறமா ஹவாரிஜ், இந்த ரெண்டு கூட்டத்தை தவிர சஹாபாக்களை குறை சொன்ன கூட்டமே கிடையாது. இந்த ரெண்டு கூட்டமும் வழிகட்டதே எதனாலதான்? சஹாபாக்களை ஏற்காதனாலதான். முடிஞ்சிச்சு. சஹாபாக்களை எப்ப ஏற்கலையோ, அவர்களை புறக்கணித்தார்களோ, அவர்களுடைய ஈமானின் மீது விரல் காட்டி விரல் நீட்டினார்களோ, முடிஞ்சிச்சு. வழிகேடு, நாசமா போயிட்டாங்க. இபாதத்து இருந்தும் ஒரு கூட்டம் நாசமா போச்சு. ஒரு கூட்டம் திரும்பி ஷிர்க்ல விழுந்துருச்சு. ஷியா கூட்டம் ஒரு கூட்டம் திரும்பி ஷிர்க்ல விழுந்துருச்சு. எந்த ஷிர்க்கிலிருந்து மீண்டு வந்தார்களோ அதே ஷிர்க்கிலே விழுந்தார்கள். சஹாபாக்கள் மார்க்கத்தின் பாதுகாப்பு, அவர்களை பற்றி பிடிப்பது மார்க்கத்திற்கான உறுதி. இப்ப அடுத்த கேள்வி என்ன? நான் கொஞ்சம் தர்த்தீபா உங்களுக்கு சில விஷயத்தை சொல்றேன். சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்கான பாதுகாப்பு, இந்த மார்க்கத்தில் நாம் இருப்பதற்கு அவர்கள் பாதுகாப்பு. இப்ப அவங்களுக்கு வேலை என்ன? இப்ப அதாவது கபருவாதிங்க, ஷிருக்கு, பிதத்து, குராஃபாத்து இதெல்லாம் விட்டாச்சு. இப்ப அவங்களுடைய பிரச்சாரம்லாம் என்ன? நம்மள திட்ட வேண்டியது. என்ன பேரு? கள்ள சலஃபி, சலஃபி கூட்டம், தக்லீது கூட்டம், புதுசா தக்லீத உண்டாக்குறாங்க. கவனிங்க, என்ன செய்யறாங்க? அவங்கெல்லாம் மக்களை வந்து தக்லீதுல இருந்து பாதுகாத்து கொண்டு வந்தாங்களா? இப்ப நம்ம என்ன செய்யறோமா? மக்களை திரும்ப கொண்டு போய் தக்லீதுல தள்ளுறோம். மதுஹப்ல இருந்து நாங்க மக்களை பாதுகாத்தோம், இவங்க இப்ப சலஃபி அப்படின்னு ஒரு மதுஹப மக்களுக்கு மத்தியில பூத்துறாங்க. சஹாபாக்கள்ங்கிற பேர்ல ஒரு மதுஹப உண்டாக்குறாங்கன்னு. இப்ப நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன், ஏன்பா நீங்க 4 இமாம்களுடைய தக்லீதிலிருந்து வெளியாக்கி கொண்டு வந்து கடைசியில மார்க்கத்தை குழம்பி புரிந்த பிஜேவுகளும் முக்கல்லீதாக்கி விட்டீங்க கொஞ்ச நாளைக்கு. புரியுதா? அதுக்கு பிறகு அவரை தூக்கி எறிஞ்சிட்டீங்க, ஆனா அவருடைய சரக்கை வச்சுக்கிட்டீங்க. எப்படி? அவரை தூக்கி எறிஞ்சிட்டாங்களா, ஆனா சரக்கு மட்டும் அவர் சரக்கு. அவர் வழிகட்டு போயிட்டாரா, மார்க்கத்தை சொல்றதுக்கு தகுதி இல்லாம ஆயிட்டாரா, ஆனா அவர் சொன்ன கருத்தை சித்தாந்தத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? அந்த சித்தாந்தத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சுக்கிட்டு இப்ப இவர்கள் தனியா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப நாங்கள் எங்களை திட்டுறீங்களப்பா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொல்றது எங்கள்கிட்ட இல்லைன்னா கண்டிப்பா எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அது நன்மை. நம்ம என்ன கேட்கிறோம், இப்ப நாங்க யாராவது சஹாபாக்களை பின்பற்றுங்கள், சஹாபாக்களை நாம் ஏசக்கூடாது, விமர்சிக்க கூடாது, சஹாபாக்கள் புரிஞ்ச அடிப்படையில் தான் மார்க்கத்தை புரியணும்னு சொன்னதுனால ஏதாவது பிதஅத்தை மார்க்கத்தில் செஞ்சிட்டோமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஏதாவது சடங்கு சம்பிரதாயத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோமா? அல்லது எதையெல்லாம் இதுக்கு முன்னாடி ஷிருக்கு குஃப்ர்னு பிரச்சாரம் பண்ணமோ, தர்கா வழிபாடு, சுஜூது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்யறது, இதெல்லாம் இப்ப ஆகுமானதுன்னு சொல்லியிருக்கிறோமா? சொல்லுங்க. அல்லது 4 இமாம்கள்ல ஒருத்தரை
கண்மூடித்தனமா தக்லீது செய்யறது கூடுன்னு சொல்லியிருக்கோமா? இப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, என்னப்பா வேறுபாடு சொல்லுங்க. நீங்கள் ஹராம் என்று சொன்னதில் எதை நாங்கள் ஹலால் என்று சொன்னோம் சொல்லுங்க. எதற்கு எதிராக நீங்கள் 2003க்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சாரம் செஞ்சீங்களோ அதுல எதை நாங்கள் மாற்றினோம்? நீங்கள் தான் மாற்றினீர்கள். எந்த ஹதீஸுக்கு ஆதரவாக நீங்கள் பேசினீர்களோ, எந்த சஹாபாக்களுக்கு ஆதரவாக பேசினீர்களோ, எந்த சஹாபாக்களுடைய கூட்டத்திற்கு உறுதுணையாக நீங்கள் பேசினீர்களோ, நீங்க தான் மாறு செஞ்சிட்டீங்க, நீங்க தான் மீறி போயிட்டீங்க. சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று நாங்க சொன்னதுனால நீங்க சொல்லுங்க, இவர்கள் பத்தீங்களா சஹாபாக்களை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு இந்த பத்தீங்களா ஒரு பிதத்தை செஞ்சிட்டாங்க பத்தீங்களா, மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பத்தீங்களா, சொல்லுங்க, திருத்திக்கிறோம். எதுவுமே இல்லை. சஹாபாக்களை பின்பற்ற சொல்கிறார்கள், புதிய மதுஹபை உருவாக்குகிறார்கள். நீங்க யாரையுமே தக்லீது பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒன்னு பிஜேவை தக்லீது பண்ண வச்சீங்க, இல்லைன்னா உங்க ஜமாத்தை தக்லீது பண்ண வச்சீங்க இல்லையா? இப்ப அந்த ஜமாத்துல இருக்கிறவர் அவர்கள் ஒரு ஹதீஸை மறுக்கும் பொழுது அந்த ஹதீஸை நீங்க மறுக்கிறது சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்ப பாருங்க, இப்ப பிஜே வந்து அந்த ஜமாத்திலிருந்து வெளியானாரு எந்த வருஷம்? 2000 சரி 20 வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷத்தை வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2020 வரைக்கும் அவர் எந்தெந்த ஹதீஸை மறுத்தாரோ அதெல்லாம் சரியா? இப்ப மறுக்கிற ஹதீஸை இவங்க ஆய்வு செய்வாங்களா? இவங்களுடைய ஆய்வுக்கு ஒத்து வந்தா ஏத்துப்பாங்களா அந்த அவர் மறுக்கிறத? இல்லைன்னா இவங்க பதில் சொல்லுவாங்களா? இது என்னடா இது? புரியுதா உங்களுக்கு? 2020 வரைக்கும் பிஜே என்னென்ன ஹதீஸை மறுத்தாரோ அது ஒரு 80-90 வரைக்கும் போகுது. 200 மாடி நீங்க அப்டேட்டா இருக்கிறீங்க. நான் எது வேணாண்டான்னு சொல்லிட்டு விட்டேன். என்ன அதெல்லாம் மறுத்துருவானா? சூனிய சம்பந்தப்பட்ட ஹதீஸு, சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட ஹதீஸு, இப்படியே லிஸ்ட். இப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? அவருடைய ஆராய்ச்சியை தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், அவரை பின்பற்றல, அதனால தான் துரத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்ப அவர் இதே ஆராய்ச்சியை நேற்று ஒரு ஹதீஸு, முந்தா நாள் ஒரு ஹதீஸு, ஒரு வாரத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு ஹதீஸ்னு மறுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப என்ன நிலைப்பாடு? உங்களுடைய நிலைப்பாடு சொல்லுங்க. என்ன ஆணுச்சு? நம்ம சஹாபாக்களை பின்பற்றுகிறோம் என்பது அவர்களுக்கு பிரச்சனை அல்ல. பிரச்சனை என்ன தெரியுமா? சஹாபாக்களை இவர்கள் பின்பற்றுவதால் நாம் சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள், சிந்தனைகள் விலை போகவில்லை என்பதுதான் பிரச்சனை. நம்முடைய ஹதீஸ் மறுப்பு கொள்கை மக்களிடத்தில் விலை போகவில்லை, அது பிரச்சனை. மக்கள் ஹதீசுகளை இப்படி பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே, சஹீஹான ஹதீசுகளை நாம் மறுக்க அழைக்கிறோம், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, அது பிரச்சனை. நம்ம சஹாபாக்களை பின்பற்றுங்கன்னு சொல்லி சஹீஹான ஹதீசுகள் மேல உங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வந்தோமா அல்லது சந்தேகத்தை கொண்டு வந்தோமா? சொல்லுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வஹீயை பின்பற்றுகிறீர்கள் என்றால், வஹீதான் மார்க்கம் என்று சொல்கிறீர்கள் என்றால், ஹதீஸ் வஹீயா இல்லையா? குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது போன்று அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டதா இல்லையா? அதை சொல்லுங்க முதல்ல. குர்ஆன் 2 புத்தகங்களுக்கு இடையிலே, 2 அட்டைகளுக்கு இடையிலே ஓதப்படும் வேதமாக பாதுகாக்கப்பட்டது. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களின் பிரச்சாரத்தால், அவர்களின் மாணவர்கள் தாபிஈனுடைய பிரச்சாரத்தால் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது. ஹதீஸும் கவனிங்க, இங்க கவனிங்க, ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது. ஹதீஸிலே சஹீஹ் எது, பலவீனம் எது என்று பிரிக்கப்பட்டு விட்டது. இனி குழப்பம் கிடையாது. எப்படி குழப்பம் வரும்? அதான் பிரிக்கப்பட்டு விட்டது. செல்லக்கூடிய காசு எது, செல்லாத காசுன்னு பிரிச்சாச்சு. உறுதியான ஹதீஸ் இது என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இப்ப நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, பின்பற்றினால் போதும்.
அறிந்தால், புரிந்தால், பின்பற்றினால், அமல்படுத்தினால் போதும். இப்ப இவங்களுக்கு என்ன வேலை? அந்த ஹதீஸுகள் மேல குழப்பத்தை கொண்டு வர்றாங்க, சேற்றை அள்ளி வீசுகிறார்கள், சந்தேகத்தை போடுகிறார்கள். என்ன செஞ்சாங்க? முன்னாடி கேட்கும் பொழுது ஹதீஸ் சொன்னா ஹதீஸ் சஹீஹான்னு கேட்டாங்க. கரெக்டான கேள்வி. சஹீஹுல் புகாரியில் இருக்கா, சஹீஹ் முஸ்லீம்ல இருக்கான்னு கேட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? சஹீஹ் புகாரி என்ன குர்ஆனான்னு கேட்கிறாங்க. எப்படி? சஹீஹ் புகாரி என்ன குர்ஆனா? இதே நாம தான் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஹதீஸ் சஹீஹான்னு காட்டுங்க, சஹீஹ் புகாரில இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. இப்ப என்ன சொல்ல? புகாரினா என்ன? அவர் தப்பே பண்ண மாட்டாரா? அவர் தப்பே பண்ண மாட்டாருன்னா தப்பு பண்ணணும்னு அவசியமா? ஒரு மனிதன் தப்பு செய்ய அதாவது தப்பு செய்வான் என்பதற்கு அவன் தப்பு செய்யணுங்கிற அவசியமா? சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். மனிதன் தவறு செய்வான், அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப அதனால இங்க இருக்கிற எல்லாரும் ஜினா செஞ்சவங்களா? மஅதல்லாஹ். மது சாராயம் குடிச்சவங்களா? சாராயம் குடிக்கப்படக்கூடிய நாட்டில் இருக்கிறோம், அந்த வீதிகளை கடந்து செல்கிறோம், ஜினா திறந்து விடப்பட்ட நாட்டிலே இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாத்தானா இல்லையா? பாதுகாத்துக்கிட்டு இருக்கானா இல்லையா? நீங்க சொல்லக்கூடாது, நம்ம இந்த மஸ்ஜிதில் இருந்துக்கிட்டு சொல்லக்கூடாது. வானம் விட்டுருங்க, வானம். அவர்களே கழுவிக்கிட்டோம், அவங்களே கழுவிட்டு அல்லாஹ் பாதுகாக்கட்டும். விஷயத்துக்கு வாங்க. அப்ப புகாரி தப்பு செய்ய மாட்டாரா? நாங்க ஒன்றும் தப்பு செய்ய மாட்டார்னு சொல்லுங்க. அல்லாஹ் பாதுகாத்தான். மூமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான். மூமின்களை அல்லாஹ் இன்னல்லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும், அதுதான் தக்வா, அதுதான் தக்வா. அப்ப இந்த மார்க்கத்தில் தக்வா உள்ள யாருமே இல்லையா? தீனை பேணியவர்கள் யாருமே இல்லையா? ஒழுக்கமானவர்கள் யாருமே இல்லையா? என்ன சொல்ல வரீங்க? இஸ்லாத்தை பத்தி, முஸ்லிம்களை பத்தி, சஹாபாவை பத்தி, தாபிஈனை பத்தி, இந்த தீனை சுமந்தவர்களை பத்தி உங்க ஜமாத்து மேல அனுமானிச்சு மொத்த முஸ்லிம்களுக்கு மார்க் போடுறீங்களா? தப்பு செய்ய மாட்டாங்களா? புகாரினா எல்லாம் கரெக்டா இருக்கணுமா? அப்ப புகாரியை நீங்க குர்ஆனுக்கு சமமாக்கிட்டீங்களா? என்னங்க பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் வாயை அடைக்க வைக்கிறதுக்கு வேண்டுமானா விதண்டாவாத கேள்வியா இருக்கலாம். இதெல்லாம் ஆதாரத்தினுடைய தத்துவத்தினுடைய தராசுல போட்டு பார்த்தா இதெல்லாம் நிக்காது. அல்லாஹு தஆலா ஒரு நபியை அனுப்புனா, அந்த நபிக்கு குர்ஆனை இறக்குனா, அந்த நபிக்கு ஹிக்மத்தை கொடுத்தான், அந்த நபி மார்க்கத்தை சொன்னாங்க, சஹாபாக்கள் பார்த்தாங்க, பின்பற்றினாங்க, மக்களுக்கு சொன்னாங்க. இதுதானங்க மார்க்கம். இந்த சஹாபா என்ற அரண் இல்லை என்றால் பிறகு அடுத்து குர்ஆனை எங்க கொண்டு போய் வைப்பீங்க? அப்ப தப்பு பண்ண, குளறுபடி பண்ண, இவங்க சொல்ற மாதிரி ஏமாத்திய, எல்லா இவங்க சொல்ற மாதிரி இப்படிப்பட்டவர்கள் அறிவிச்ச குர்ஆனை மட்டும் ஏத்துக்க முடியுமா? அப்ப என்ன விஷயத்துக்கு வர்றாங்க கடைசியா? இன்றைக்கு நினைக்கிறோம் இவங்க ஹதீஸோட நின்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு. சகோதரர்களே, இப்படித்தான் ஒரு கூட்டம் வந்துச்சு, இப்படித்தான் ஒரு கூட்டம் வந்துச்சு. ரஷாத் ஹலீஃபாங்கிற கூட்டம், ரஷாத் ஹலீஃபாங்கிற கூட்டம் எகிப்துக்காரன் ஒருத்தன் மிஸ்ரில் போய் சேர்ந்தான். மிஸ்ரில் இருந்து அமெரிக்கா போய் சேர்ந்தான். ஆரம்பத்தில் ரொம்ப சீர்திருத்தமா பேசுற மாதிரி பார்த்தாங்க. கடைசியில கொண்டு வந்து ஹதீஸை மொத்தமா நீக்கிட்டான். ஹதீஸை நம்ப முடியாது. அவர்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகளை ஹதீஸில் வைக்கிறாங்களோ அதே குற்றச்சாட்டை தாங்க இந்த முட்டாள்களும் வைக்கிறாங்க. புரியுதா? ஹதீஸின் மேல் உள்ள சஹீஹான ஹதீஸின் மேல் உள்ள நம்பிக்கையை எடுப்பதற்கு மொத்த ஹதீஸையும் மறுக்கக்கூடிய அஹ்லுல் குர்ஆன், முன்கிரு சுன்னா, சுன்னாவை மறுக்கக்கூடியவர்கள் என்ன பேசுறாங்களோ அதே விமர்சனத்தை தான் இவங்களும் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்றானுவ? ஏங்க குர்ஆனை நம்ம ஏத்துக்கிறோம்னா குர்ஆன் ரசூல்லா காலத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டு விட்டது. ஹதீஸையே நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாது. ஹதீஸ் 200 வருஷத்துக்கு பின்னாடி தான் தொகுக்கப்பட்டது. அட அறிவாளிங்களா, இந்த ஆட்சேபனைய சொன்னது யாரு? முதல்ல இந்த விமர்சனத்தை சொன்னது யார்? முதல்ல ஹதீஸை மறுப்பவர்கள் சொன்னது. யார் சொன்னது? ஒட்டுமொத்தமா ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று யார் சொன்னார்களோ அவர்கள் மறுத்தது இது. அவர்கள் சொன்ன ஆட்சேபனை இது. குர்ஆன் ரசூலுல்லாஹ் காலத்திலே எழுதப்பட்டு விட்டது, ஹதீஸ் பின்னாடி காலத்தில் தான் எழுதப்பட்டது. யார் சொன்ன ஆட்சேபனை இது? ஹதீஸை மறுப்பவர்கள் சொன்னது. இத்தனை நாள் வரைக்கும் நீ அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்த நீனு இப்ப அந்த விமர்சனத்தை நீ சொல்றிய சஹீஹான ஹதீஸை மறுக்கிறதுக்கு.
குர்ஆனை பாதுகாப்பதற்குரிய பொறுப்பு அல்லாஹ் எடுத்துக்கிட்டா, ஹதீஸுக்கு அப்படிப்பட்ட பொறுப்பு குர்ஆன்ல சொல்லப்படல, அதனால நாங்க சஹீஹான ஹதீஸை மறுக்கிறோம். இதை யார் சொன்னது? ஹதீஸை மறுப்பவர்கள் ஹதீஸை மறுக்கும் போது சொன்னது. அந்த விமர்சனத்தை நீ எடுத்து சொல்ற, புரியுதா உங்களுக்கு? அப்ப இவர்களுடைய ரூட் எங்க போய் சேருது? முற்றிலுமாக ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள். கடைசியில் அந்த ரஷாது கலீஃபா கூட்டம் என்ன செஞ்சாங்க? குர்ஆன்ல அப்படியே நின்றுட்டாங்களா? அதுக்கப்புறமா 19 ஒரு நம்பரை கொண்டு வந்தாங்க. அந்த நம்பர் படி குர்ஆன்ல எந்த ஒரு வசனத்தையும் கூட்டி பார்ப்பாங்களா, பெருக்கி பார்ப்பாங்களா, வகுத்து பார்ப்பாங்களா? அந்த 19ங்கிற கட்டமைப்பு அது குர்ஆன்ல முத்தஸிர்ல இருக்கு. அலைஹா 19 அதை வைத்துக்கொண்டு குர்ஆனை ஆராய்வாங்களா? அந்த 19ங்கிற கணக்கு பாதுகாப்பு குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்தான்னா சஹாபாக்களை கொண்டு பாதுகாக்கலையா? பார்த்தீங்களா? சஹாபாக்களுடைய மனன சக்தியை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கலையா? தாபிஈன்களுடைய மனன சக்தியை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கலையா? 19 என்ற கணித கட்டமைப்பை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தானா? கணிதம் தான் பாதுகாக்குதான் குர்ஆனை. என்னடா கணிதம் பாதுகாத்துச்சு? எதை வசனமா இருந்தாலும் அந்த வசனத்தை நம்பரை எடுத்துக்கங்க, எத்தனை ஆயத்து இருக்குன்னு 19ல வகுத்து பாருங்க, வகுத்தா அது ஆயத்து, இல்லைன்னா ஆயத்து இல்லை. அப்படியாடா அறிவாளி, என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு பார்த்தா, எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சொல்லப்படுதோ அந்த வசனம்லாம் 19ல வகுப்படலையா? அதெல்லாம் குர்ஆன் இல்லையா? முடிச்சு. எப்படி? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அது ஆயத்து இல்லையா? ஏன்டா ஆயத்து இல்லை? 19ல வகுப்படலையா? யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. இது ஆயத்து கிடையாதா? ஏன்டா ஆயத்து கிடையாது? இது 19ல வகுப்படலையா? வல்துஹா வல்லைலி இதா சஜா நபியை பார்த்து அல்லாஹ் பேசுறா. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் நபியை பார்த்து அல்லாஹ் பேசுறா, நபியை போல்றா. இதெல்லாம் ஆயத்து கிடையாதா? ஏனா இதெல்லாம் 19ல வகுப்படலையா? முடிஞ்சு போச்சு கதை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சகோதரர்களே, ரொம்ப பிரச்சனை, சாதாரணமான பிரச்சனை இல்லை. இது சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஒன்று இவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களா, தெரியாமல் செய்கிறாங்களா, அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் இவர்கள் போகக்கூடிய பாதை மோசமான பாதை. எப்படி தர்காக்களுடைய வழிபாடு, ஷிர்கான வழிபாடுகள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை செய்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை மீறி தரீகா சூஃபிசம் என்ற வழிபாடுகள் என்ற வழிமுறை எப்படி வழிகேடோ, அதற்கு கொஞ்சமும் வழிகேட்டால் குறையாத ஒரு வழிமுறை தான் இவர்கள் உருவாக்கிய வழிமுறை. புரியுதுங்களா இல்லையா? இப்போ விஷயத்துக்கு வாங்க, இடையில உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு கேள்வி பதில் வைப்போம். ரொம்ப நேரம் பேசுறதை விட கேள்வி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள், அவர்களை ஏன் இந்த மார்க்கத்தில் நாம் வழிகாட்டிகளாக எடுக்க வேண்டும்? நம்ம ஆதாரமா எடுக்கல. ஆதாரம் என்னதாங்க? ஆதாரம் எது? ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம். குழப்பவே குழப்பாதீங்க, குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம். ஏன் சஹாபாக்கள் என்ற அந்த ஒரு சுற்றுச்சுவர், அது என்னங்க? அது ஒரு எல்லை சுவர், ஒரு பாதுகாப்பு அரண். நீங்க குர்ஆன்ல புரிகிறது சரிதானாங்கிறத உரசி பார்க்கறதுக்காக உள்ளவங்க. நீங்க சொல்றது மார்க்கம் தானா, நீங்க சொல்றது ஹதீஸுக்கு இந்த விளக்கம் கொடுக்கிறது சரிதானா என்பதை தெளிவுபடுத்துறதுக்கு, உறுதிப்படுத்துறதுக்கு சஹாபா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க சஹாபாக்களை ஏற்றுக்கொள்வதால் புதிய ஒரு தரீகாவை உருவாக்கவில்லை, புதிய ஒரு மதுஹபை உருவாக்கவில்லை, புதிய ஒரு தக்லீதை உருவாக்கவில்லை. இஸ்லாமின் பெயரை சொல்லி இஸ்லாமை விட்டு நீங்கள் வெளியேறாமல் இருப்பதற்கு, தௌஹீதின் பெயரை சொல்லி தௌஹீதில் இருந்து நீங்கள் வெளியேறாமல் இருப்பதற்கு, சுன்னாவின் பெயரை சொல்லி சுன்னாவை நீங்கள் மீறாமல் இருப்பதற்கு, சுன்னாவை நீங்கள் நிராகரிப்பதின் பக்கம் செல்லாமல் இருப்பதற்கு சஹாபாக்கள் பாதுகாப்பு. இதை நான் சொல்லல, பின்னாடி ஹதீஸ்ல வரும். சஹாபாக்கள் பாதுகாப்பு எப்படி வானத்திற்கு நட்சத்திரம் பாதுகாப்போ அது போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். சஹாபாக்கள் எவ்வளவு தெளிவு. சரி, பின்னாடி சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சஹாபாக்கள் இருக்காங்களே, ஏன் அவர்களுடைய புரிதலை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவர்கள் குர்ஆனிலே புகழப்பட்டவர்கள், கல்வி ஆழமுள்ளவர்கள்.
அவர்களுடைய மன தூய்மைக்கு குர்ஆன் சான்று சொல்கிறது. அவங்க இஹ்லாஸ் உடையவங்க என்று யார் சாட்சி சொல்றா? சொல்லுங்க. குர்ஆன் சாட்சி சொல்கிறது. யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா. சஹாபாக்களை எங்கெல்லாம் அல்லாஹ் புகழ்றானோ அவர்களுடைய நல்ல கவனிங்க ப்ளீஸ், அவர்களுடைய அமலை மட்டும் அல்லாஹ் புகழவில்லை, எதையும் சேர்த்து புகழ்கிறான். அவங்களுடைய நியத்தையும் சேர்த்து அல்லாஹ் புகழ்கிறான். அல்லாஹ் அக்பர். அவர்களுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான், அவர்கள் உண்மையானவர்கள். அதான் இந்த முஹம்மதுடைய அந்த வசனத்தை எடுத்துங்க. வஅல்ஸமஹும் கலிமத்த தக்வா வகானு அஹக்க பிஹா. லா இலாஹ இல்லல்லாஹ்வின் சொந்தக்காரர்கள், உரிமையாளர்கள், அதை விட்டு பிரியாதவர்கள் அல்லாஹ் சொல்றான். யார? சஹாபாக்கள். மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா அஹதுல்லாஹ் அலைஹி. உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் சஹாபாக்களை சொல்றான். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன் உலாயிக ஹுமுல் முத்தகூன் உலாயிக அல்லதீன ஸதகு வ உலாயிக ஹுமுல் முத்தகூன். சஹாபாக்கள் உண்மையானவர்கள், தக்வா உள்ளவர்கள் அல்லாஹ் சொல்றான். தக்வா எங்க இருக்கு? உள்ளத்தில் இருக்கு. அவர்களுடைய சொல் உண்மையானது, செயல் உண்மையான. அல்லாஹ்வுடைய தூதருக்காக என் கழுத்து வெட்டப்படும்னு வாயால சொல்லல, செஞ்சு காட்டினான். சஹாபாக்கள் யாரு? ஏன்? அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்கள், அவர்களை நேசித்தவர்கள், அவர்களோடு அவர்களாக வாழ்ந்தவர்கள், நபியினுடைய பைத்தியம் பிடித்தவர்கள். புரியுதா? நான் உச்சகட்ட வார்த்தையை சொல்றேன். என்ன வார்த்தையை சொல்றேன்? உச்சகட்ட வார்த்தை. அன்பினுடைய கடைசி அல்ல, முடியாதுங்க அவங்கள மாதிரி யாரோ அல்லாஹ்வுடைய தூதர் மேல அன்பு வைக்கிறது. அபூபக்கர் எடுத்து பாருங்க. ஹிஜ்ரத்திலே அபூபக்கர் செய்த தியாகத்தை எடுத்து பாருங்கள். அந்த அபூபக்கரை ஏற்கவில்லை என்றால், அவரை இந்த மார்க்கத்தில் அளவுகோலாக வைத்து இந்த மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்றால், யாரை அளவுகோலாக வைப்பது இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு? முன்னாடி போறாரு, பின்னாடி வர்றாரு. என்ன அபூபக்கர்? அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகள் முன்பிருந்து வருவார்கள் என்று பயப்படும் போது உங்களுக்கு முன்னால் ஓடுகிறேன், பின்னால் இருந்து தாக்குவார்கள் என்று எண்ணும் போது உங்களுக்கு பின்னால் ஓடுகிறேன். என்னங்க பிரியம்! அல்லாஹ் அவ்வளவு பெரிய வியாபாரிங்க, மக்காவின் மிகப்பெரிய வியாபாரி, அல்லாஹ்வுடைய தூதருக்காக கொட்டி கொடுத்து எதையும் பிரதிபலிப்பை எதிர்பார்க்காமல் ஃபக்கீராக, ஏழையாக ஆனவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சீங்களோ நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் கைமாறு நான் செஞ்சிட்டேன், ஆனா அபூபக்கருக்கு நான் செய்ய முடியாது. அல்லாஹ்வை தவிர ஒருவரை கலீலாக, உற்ற தோழனாக நான் எடுப்பதாக இருந்தால் அபூபக்கரை எடுத்திருப்பேன். சஹாபா சமுதாயமே அடுத்து என்ன நடக்கும், இந்த மார்க்கத்திற்கு என்ன ஆகும் என்று திகைத்து போய் நிற்கும் போது, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ரசூல். முஹம்மது ஒரு மனிதர், அவர் இறந்து விட்டார், அவர் தூதர், அவர் இறந்து விட்டால் மார்க்கத்தை விட்டு மாறி விடுவீர்களா என்று சஹாபாக்களை உறுதிப்படுத்தியவர். அப்பேற்பட்ட சஹாபி இந்த தீனுக்கு, நமக்கு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு வழிகாட்டி இல்லைன்னா பிஜேவும் ரஹ்மத்துல்லாவும் வேற யாரு? இவங்க வழிகாட்டியாங்க. இன்றைக்கு எந்த கொள்கை, நாளைக்கு எந்த கொள்கைனே தெரியாது. இவர்களுடைய தனிமை என்ன, இவர்களது சமூகம் என்ன, இவர்களுடைய செயல்பாடு என்ன, எதுவுமே தெரியாது. அவ்வளவு குற்றச்சாட்டுகளை சுமந்தவர்கள், பழிச்சொற்களை சுமந்தவர்கள். இன்றைக்கு தூய்மைப்படுத்தப்பட்ட சமுதாயத்தை பற்றி குறை பேச வந்து விட்டார்கள். சஹாபாக்களை ஏன் பின்பற்ற வேண்டும்? அல்லாஹு தஆலா எப்படி நபியை தேர்ந்தெடுத்தானோ, நபிக்காக நபியின் தோழர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். மண்டையில விளங்க மாட்டேங்குதுங்க. எல்லாம் சும்மா வந்துருச்சாங்க. அபூபக்கர் சும்மா வந்துட்டாரா? ஏன் கிறுக்கனுவர் ரசூலுல்லாவே அப்படித்தான் சொல்றானோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய மொழியவே அப்படித்தான் சொல்றானோ. ஏதோ ஒரு மொழியில குர்ஆன் இறங்கணும், அரபில இறங்கிருச்சு, அவ்வளவுதாங்க. ஏண்டா கிறுக்கு பயல, லூசு பயல, உனக்கு அரபி தெரியாது, அரபி பிடிக்காது, அரபியினுடைய இனிமை தெரியாது, இலக்கணம் தெரியாது, இலக்கியம் தெரியாது, அதனுடைய ஆழம் தெரியாதுன்னா சொல்ற வார்த்தை என்ன? எந்த மொழியில இறங்கினாலும் இந்த மொழியில ஏன் இறங்குச்சுன்னு ஒரு கேள்வி வரும். அவ்வளவுதாங்க. அரபின்னு ஒரு மொழி அல்லாஹ் இறங்கிட்டாங்க, குர்ஆனை முடிச்சிருங்க, அவ்வளவுதான். அட லூசு பயல. அப்படி இருக்கிற அரபி மொழிக்கா குர்ஆன்ல வார்த்தைக்கு வார்த்தை இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யா பிலிசானின் அரபிய்யும் முபீன், தெளிவான அரபி மொழியிலே, உயர்வான அரபி மொழியிலே குர்ஆனை இறக்கினும்னு அல்லாஹ் பெருமை பேசுறான்.
அரபி மொழியில் பயிர்க்கப்படும், கற்கப்படும், ஓதப்படும் சட்ட நூலாக குர்ஆனை நாம் இறக்கினோம். சாதாரண மொழியா இது? எல்லா மொழியும் அழிஞ்சு போச்சு உலகம் தோன்றியதற்கு பிறகு. அழியாத மொழி அரபி மொழி. அட லூசு பேல, காஃபிருக்கு தெரியுதுடா இது. ஜெர்மன் காஃபி இருக்கும், அமெரிக்கா காஃபி இருக்கும், லண்டன் காஃபி இருக்கும் தெரியும். அன்னைக்கு ஒரு யூகே உடைய பெரிய ஒரு சிந்தனையாளர் பேசுறாரு, என்னுடைய சிந்தனை தத்துவத்தை பத்தி பேசுறீங்க, நான் மட்டும் அரபி படிச்சிருந்தா இன்னும் பெரிய சிந்தனைவாதியா மாறி இருப்பேன்னு சொல்லிட்டு, அரபி மொழியை கற்றிருந்தா என்னுடைய லெவலே வேற மாதிரி மாறி இருக்கணும் அவன் சொல்றான். அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும்? அவர்கள் அல்லாஹுவால் தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள், அல்லாஹுவால் புகழப்பட்டவர்கள். குர்ஆன்ல அவ்வளவு வசனம் இருக்கு. உஸ்தாத் நிறைய வசனத்தை சொல்லி காட்டினார். சஹாபாக்களை அல்லாஹு தஆலா கண்டித்து திருத்தினானே தவிர அவர்களை அல்லாஹ் பழிக்கவில்லை. புரியுதுங்களா? அவர்களை அல்லாஹ் ஒதுக்கவில்லை. மாலக்கும் இதா கீலலக்கும் மின் ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ் இஸ்ஸாகல்தும் இலல் அர்த். அல்லாஹ் கண்டிச்சான். அல்லாஹ்வின் பாதையிலே போருக்கு செல்லுங்கள் என்றால் பூமியிலே சாய்ந்து விடுவீர்களா? உடனே துன்யாவை தூக்கி போட்டுட்டு போருக்கு போனாங்க. அல்லாஹ் சொன்னா, சுப்ஹானல்லாஹ், உங்களை ஷஹீதுகளாக ஏற்றுக்கொண்டேன் என்று. வயத்தகித மின்கும் ஷுஹதா, அல்லாஹ்வால் புகழப்பட்டவர்கள். அது மட்டுமா, அல்லாஹ்வும் ரசூலும் இவர்களின் வழியிலே மார்க்கத்தில் செல்லுங்கள் என்று அல்லாஹுவாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் வழிகாட்டப்பட்டவர்கள் அவர்கள். குர்ஆன்ல குர்ஆனெல்லாம் நீங்க ஓதுனாதான். அதனால தாங்க நீங்க பாருங்க, நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். நான் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே உள்ள குர்ஆன் ஹதீஸுடைய மக்களோட சேர்ந்து பிரச்சாரம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் நீங்கள் 20 வருஷம் 25 வருஷம் அப்போ சொல்கிற கணக்கு நீங்கள் தௌஹீது பிரச்சாரம் பண்ணீங்களப்பா, உங்கள் ஜமாத்திலிருந்து ஒரு ஹாஃபிதை உருவாக்கிறீங்களான்னு கேட்டேன். எப்போ கேட்டேன்? அப்போ கேட்டேன். 20 வருஷம் நீங்கள் தௌஹீது பிரச்சாரம் பண்ணியிருக்கிறீங்களே, உங்கள் ஜமாத்திலிருந்து குர்ஆனை மனப்பாடம் பண்ண, குர்ஆனை உச்சரிப்போடு ஓதக்கூடிய ஒரு ஹாஃபிஸ் இருக்காரா சொல்லுங்க. ஒரு பதிலும் கிடையாது. சரி, உங்கள யாருக்காவது குர்ஆனை திருத்தமா ஓத தெரியும், ஓதுற வசனத்துக்கு மொழிபெயர்ப்பு பார்க்காம அர்த்தம் சொல்ல முடியும்னா சொல்லுங்க. கிடையாது. கையில தர்ஜுமா இல்லைன்னா ஆயத்துக்கு அர்த்தம் வராது. சொல்லுங்கப்பா. நீங்க போய் கேட்டு பாருங்களேன். அவங்கள பெரிய ஆலிம்கிட்ட போயிட்டு ஒண்ணுல வல் ஆதியாத்தி ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا, இந்த ஆயத்தை கையில வச்சுக்கங்க. இந்த வல்ல ஆதியாத் எங்க இருந்து வந்துச்சு, இதனுடைய ஃபஅல மாது என்ன, இது என்ன இஸ்மு, இதுக்கு ஏன் இந்த ஹரக்கத்துன்னு கேட்டு பார்த்துருங்க. நீங்களே உறுதி செஞ்சு பார்த்துருங்க. முடியாது, படிக்கவில்லை அவர்கள். வெறும் சில ஆயத்து ஹதீஸுகளுடைய மொழிபெயர்ப்பை வைத்துக் கொண்டு மார்க்கத்தில் விளையாடக்கூடியவர்கள். இதுல வேற சொல்லுவாங்க, எங்களுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை, எங்களுக்கு டிக்ஷனரி தேவை கிடையாது, எங்களுக்கு தஃப்சீர் தேவை கிடையாது, ஹதீஸினுடைய விளக்கம் தேவை கிடையாது. அதான் போயிடுச்சு மொத்தமா. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. சூரா அத்தௌபாவுடைய 100வது வசனம், 9வது அத்தியாயத்தினுடைய 100வது. இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான். முந்தியவர்கள், முதலாம் அவர்கள் யார்? அவர்கள் முஹாஜிர்கள், அன்சாரிகள். பிறகு யார்? ஈமானோடு இஹ்லாஸோடு அவர்களை பின்பற்றி நடந்தவர்கள். ஏங்க அல்லாஹ் இப்படி சொல்லணும்? ஏன் இப்படி சொல்லணும்? நீ சொல்ற மாதிரி சஹாபாக்களை பத்தி பேசக்கூடாது, புகழக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்கள மார்க்கத்தில் விளக்கத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னா எதுக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லணும்? வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், ஈமானோடு இஹ்லாஸோடு நல்ல வழியிலே அவர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அதில் அவர்களை பின்பற்றியவர்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்வான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்வார்கள். என்ன கேரண்டி பாருங்க. நீங்க பின்பற்றுவது குர்ஆன் தானா ஹதீஸ் தானாங்கிறத நீங்க சஹாபாக்களை பின்பற்றாத வரைக்கும் உறுதி சொல்லவே முடியாது. எப்படிங்க முடியும்? நம்ம தொழுகிற தொழுகை இதுதான் ரசூலுல்லாஹ் தொழுததுங்கிறத சஹாபாக்கள் அறிவிக்காத வரைக்கும் எப்படி முடிவு செய்ய முடியும்? முடியுமா? முடியாது. சரி,
கேள்வி என்ன, சஹாபாக்களை பின்பற்றுங்கன்னு சொல்லும் பொழுது எந்த சஹாபிங்க பிதஅத் செஞ்சாரு சொல்லுங்க? எந்த சஹாபி கபர் வணக்கம் பண்ணாரா? எந்த சஹாபி தர்கா வழிபாட சொல்லி கொடுத்தாரு? எந்த சஹாபி தாயத்து தகடு கட்டாரு? எந்த சஹாபியும் பிதஅத் செய்யவில்லையே. சஹாபாக்கள் தங்களது பேர்ல மதுஹப் உருவாக்குனாங்களா? தரிகாவை உருவாக்குனாங்களா? அல்லாஹ்வும் ரசூலும் காட்டாத ஒரு வழியில காட்டி இப்படி அல்லாஹ்வை வணங்குங்க, அல்லாஹ்விடத்துல போய் சேரலாம், யாராவது சஹாபி சொன்னாங்களா? நான் கேட்கறது புரியுதா? ஏன் நீங்க சஹாபாக்களை பின்பற்றுவதிலிருந்து எங்களை தடுக்கிறீர்கள்? எந்த சஹாபி எந்த பிதஅத்தை செய்தார் ப்ரூஃப் பண்ணு, உடனே வந்துருவாங்க. உஸ்மான் பத்தீங்களா ரலியல்லாஹு அன்ஹு இரண்டாவது பாங்க சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாத்தீங்களா ஹஜ் தமத்து செய்ய வேணான்னு தடுத்தாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாத்தீங்களா மினால 4 ரக்காத் தொழுவ வச்சாரு. இதெல்லாம் எங்க இருக்கு? ஹதீஸ் கிதாப்ல தான் இருக்கு. எந்த ஹதீஸ் அறிஞர்கள் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று சொல்லி குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை ஹதீஸுகளை நமக்கு சொன்னார்களோ அதே இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், அதே சஹாபாக்களின் வாயிலாகத்தான், தாபியீன்கள் வாயிலாகத்தான் இதையும் சொல்லுங்க என்னோட சேர்ந்து இதையும் பதிவு செஞ்சாங்க. இருக்கா? ஏன் பதிவு செஞ்சு? அவங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் மறைச்சிட்டு போயிருக்கலாம்ல. சொல்லுங்க, இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கலாம்ல. ஏன் பதிவு செஞ்சார்கள்? இது அந்த சஹாபியினுடைய ஆய்வு, அந்த சஹாபியினுடைய இஜ்திஹாத். சரி, அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சஹாபி ஒரு கருத்தை மார்க்கத்தில் சொன்னாலோ செயல்படுத்தினாலோ உடனே அந்த சஹாபியின் பின்னாடி இந்த உம்மத்து போவாது. அதுக்கு உதாரணமாகத்தான் இந்த சம்பவங்களை ஹதீஸ்களை இமாம்கள் பதிவு செய்து இந்த சஹாபி இப்படி சொல்ல மற்ற சஹாபாக்கள் இதை மறுத்து விட்டார்கள். ஒன்று, அல்லது அந்த சஹாபி மார்க்கத்தில் ஒரு ஆய்வு செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை வச்சு அவர்கள் ஒரு ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின்படி ஒரு முடிவை எட்டினார்கள். இப்ப நம்ம என்ன கேட்கிற கேள்வி, மார்க்கத்தில் ஆய்வு செஞ்சு ஒரு சட்டம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? மார்க்கத்தில் இஜ்திஹாத் ஆய்வு செஞ்சு ஒரு சட்டம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. சொல்லலாம், சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஆட்சியாளர் ஆய்வு செய்வாரேயானால் அவர் சரியான முடிவை எட்டினால் 2 கூலி, அவர் தவறான முடிவை எட்டினால் அவருக்கு 1 கூலி. உங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கல, உங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கல, அப்ப அந்த நீங்க ஆராய்ச்சி செய்றீங்க, அல்லது ஒரு ஹதீஸ் கிடைச்சிச்சு, ஆனா அந்த ஹதீஸை நீங்கள் வேறு ஒரு அர்த்தத்தில் புரியுறீங்க. இப்ப மினால என்ன பிரச்சனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினால 2 ரக்காத் தொழுதாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? கண்டிப்பா மினால 2 ரக்காத் தொழுகணும். நான் வெளியூர் வாசி இல்லை, நான் இப்ப மக்கால கல்யாணம் பண்ணிட்டேன், நான் மக்கால இப்ப கல்யாணம் பண்ணிட்டேன், மக்காவுக்கும் மினாவுக்கும் இடையில வெறும் 5 கிலோமீட்டர் தான், நான் உள்ளூர் வாசி, அதனால நான் கசரு செய்யலன்னு சொன்னாங்க. இது உஸ்மானுடைய ஆய்வு, முடிஞ்சு போச்சு. சரியா இருந்தா 2 கூலி, தப்பா இருந்தா 1 கூலி. அப்ப உஸ்மான் கலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்கும் பொழுது அவர் தொழுக வைக்கும் பொழுது பின்னாடி எந்திரிச்சு 4 ரக்காத் தொழ முடியுமா? முடியாது. இமாமை மீறியதாயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, கலீஃபாவுக்கு கட்டுப்படுங்கன்னு சொல்லி கட்டுப்பட்டாங்க. எப்ப உஸ்மான் மரணிச்சாரோ அதே போல இடத்துல மற்ற சஹாபாக்கள் எங்க தொழுதாங்களோ அவங்க 2 தான் தொழுதாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதான் எப்படி சொல்வது, ஏன் சொல்லப்படுகிறது, அவங்க ஆய்வு செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு மட்டும் அதான் சொல்லல, எப்பொழுதெல்லாம் மக்களை போருக்கு அழைக்கணுமோ அப்பயும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. மக்களை ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக பள்ளியிலே ஒன்று கூட்டுவதாக இருந்தால் அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில் மதீனா நகரம் பெருசாயிருச்சு, ஜும்மா தொழுகை யாருக்கு தவறிடக்கூடாது, குத்துபா தவறிடக்கூடாதுன்னு குத்துபாவுடைய நேரத்துக்கு முன்னாடியே ஒரு அதான் சொல்லி அறிவிப்பு செய்ய சொன்னாங்க. அது அதானா சொல்லல, அறிவிப்பா செஞ்சாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம், விடுறதா இருந்தா விடலாம். இப்ப சஹாபாக்களை பின்பற்றுங்கள் என்று அஹ்ல ஹதீஸ் ஜாக்கா சொல்றாங்களோ, இப்ப யாரும் 2 பாங்கா சொல்லிட்டு இருக்காங்க? சொல்லுங்க. இல்லையே.
சஹாபாக்களுடைய தனிப்பட்ட ஃபத்வாக்கள் எதையும் எடுக்கவில்லையே. எப்பொழுது மற்ற சஹாபாக்கள் அதற்கு மாறு செய்தார்களோ நம்ம சஹாபாவுடைய ஜமாஅ ஒட்டுமொத்த சமூகத்தை தான் நாம் எடுக்கிறோமே தவிர தனிப்பட்ட ஒரு சஹாபியா எடுத்து அவருடைய அமலை பின்பற்றுவதில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு தனிப்பட்ட ஒரு சஹாபி தப்பு செஞ்சிருக்கலாம், தவறா ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கலாம், அல்லாஹ் அவரை மன்னிக்க போதுமானது. அதான் நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம். அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஆய்வு, அது அவருடைய ஆய்வு, அவருடைய புரிதல். மற்ற மொத்த சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க அதை திருத்திட்டாங்கல்ல, அதிலிருந்து விலகிக்கிட்டாங்கல்ல, அதுதான் நம்ம பார்க்கணும். இதுதான் மன்ஹஜு சஹாபா, சஹாபாக்களின் வழிமுறை. இதுதான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய சஹாபாவின் வழிமுறை. இந்த சஹாபாக்கள் குர்ஆனை புரிந்தவர்கள், குர்ஆனுடைய விளக்கத்தை அறிந்தவர்கள். அவங்கள பத்தி குர்ஆன் பேசுது. நீ எடுத்து பாருங்க. யஸ்அலூனக அனிஸ்ஸாஅ, யஸ்அலூனக அனில் மஹீது, யஸ்அலூனக அனில் அஹில்லா, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகுன். சஹாபாக்களை குர்ஆன்ல இருந்து பிரிக்க முடியாதுங்க. அவங்க கேட்க கேட்க குர்ஆன் இறங்குனுச்சு. அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக குர்ஆன் இறங்குனுச்சு. போருக்கு போறது எப்படி, சமாதானம் செய்யறது எப்படி, தொழுகிறது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, ஹஜ் செய்யறது எப்படி, எல்லா சஹாபாக்களை வச்சுதான் குர்ஆன் இறங்கியது. அப்படி இருக்கும்போது அவர்களை விட்டு எப்படி பிரிக்க முடியும் மார்க்கத்தை? குர்ஆனுடைய வசனங்கள் எக்கச்சக்கமான வசனம். புரியுதுங்களா? தௌபாவுடைய 100வது வசனம், தௌபாவுடைய 88வது வசனம், அதே போல கஹ்ஃபுடைய 28வது வசனம், சூரத்துல் ஃபத்ஹுடைய 18வது வசனம், சூரத்துல் நிசாவுடைய 115வது வசனம். இது ரொம்ப அழுத்தமான வசனம். சூரா நிசாவுடைய 115 4வது அத்தியாயத்தினுடைய 115வது வசனம் ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப வார்னிங்ஃபுல், ரொம்ப பெரிய வார்னிங். மாடி இது ஒன்று போதும். ஓதுறோம் பாருங்க. وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. ஆயத்தை கவனிங்க. இதுக்கு உங்களுக்கு நான் விளக்கமே சொல்ல தேவையில்லை. வெறும் அர்த்தத்தை மட்டும் நான் சொன்னாலே உங்களுக்கு மார்க்கம் எப்படி புரிய வருதுன்னு உங்களுடைய தெளிவான சிந்தனையில் அப்படியே கொண்டு வாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யார் தனக்கு நேர் வழி தெளிவான பின்பு இந்த ரசூலுக்கு முரண்படுவாரோ, யார் தனக்கு நேர்வழி தெளிவான பின்பு இந்த ரசூலுக்கு முரண்படுவாரோ. இப்ப சொல்லுங்க, ஒரு ஹதீஸ் இந்த உம்மத்துடைய முதல் தலைமுறையால் சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தாபிஈனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தபுஉ தாபிஈனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நேர்வழின்னு உறுதியாயிடுச்சுல. இப்ப அதை ஒருத்தன் ஏத்துக்க மாட்டேன்னா அவன் நபிக்கு முரண்படுறானா உடன்படுறானா? எங்க கருத்தை விட்டுருங்க, உங்க கருத்துக்கு விட்டுருங்க. ஒரு சஹீஹான ஹதீஸ் 70-80 சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ஒருத்தர் அறிவிக்கிறாங்க. அந்த 70-80 சஹாபாக்கள்ன்றது நூற்றுக்கணக்கான தாபிஈ அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி நடந்தது என்பது அறியப்பட்ட ஒன்று வரலாற்றால். அதை மறுக்கிறாங்க. அதை என்ன செய்றாங்க? மறுக்கிறாங்க. இப்ப இவர் தனக்கு நேர்வழி தெளிவானதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடன்படுகிறாரா முரண்படுகிறாரா? இப்ப நீங்க என்ன செய்றீங்க? தர்காவாதிகளை, கபர்வாதிகளை, மதுஹப்வாதிகளை டார்கெட் பண்ணும் பொழுது, பேசும் பொழுது நீங்க ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்றீங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? சொல்லுங்க. அவங்க ஒரு ஹதீஸை மறுக்கும் பொழுதோ, ஒரு ஹதீஸுக்கு மாத்தமா செய்யும் பொழுதோ வெறும் ஹதீஸை மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்களா, ரசூலுல்லாஹ்க்கு மாறு செய்றீங்கன்னு சொல்றீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கபூர்ல கட்டடம் கட்டாதீங்கன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கபூர்ல விளக்க ஏத்தாதீங்கன்னு சொல்லி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கபரை வணங்கும் இடமாக ஆக்காதீங்கன்னு சொல்லி. இப்ப இந்த ஹதீஸுக்கு மாற்றம் செய்கின்ற தர்காவாதிகள், கபூர்வாதிகளுக்கு சொல்லும் பொழுது நீங்க வெறும் ஹதீஸுக்கு மாற்றம் பண்றீங்கிற வார்த்தையை மட்டும் சொல்றீங்களா,
அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மாற்றம் செய்கிறீர்கள் என்ற வார்த்தையை சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்கல்ல. அப்ப இந்த பிஜே கூட்டம், தௌஹீது கூட்டம், பிரிஞ்ச கூட்டமோ பிரியாத கூட்டமோ சேர்ந்திருக்க கூட்டமோ சேராத கூட்டமோ இவங்க ரசூலுல்லாஹ்க்கு முரண்படுறாங்களா இல்லையா? முரண்படுகிறார்கள். யார் ஒருவர் சஹீஹான ஹதீஸை மறுக்கிறாரோ அவர் யாருக்கு முரண்படுகிறார்? நபிக்கு முரண்படுகிறார். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ. அடுத்து அல்லாஹ் சொன்னான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நிப்பாட்டிட்டானா? அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அல்லாஹ் அக்பர். وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. மூமின்கள் போன பாதை அல்லாத வேறு ஒரு பாதையில் செல்வாரோ, மூமின்கள் சென்ற பாதை அல்லாத வேறு ஒரு பாதையை பின்பற்றுவாரோ அப்படிங்கிறான். ரசூலை சொன்னா அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அங்க வச்சுக்கிட்டான். யார் தனக்கு நேர்வழி தெளிவானதற்கு பிறகு நேர்வழியை கொண்டு வந்தவங்க யாரு? நபி. ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா. அந்த ரசூல் தான் நேர்வழியை கொண்டு வந்தாரு. அவர் சொன்னது சரியானதுன்னு உறுதியானதுக்கு பிறகு அது நேர்வழி இல்லைங்கிற. இப்ப ஒரு ஹதீஸ் இல்லைன்னா என்னங்க அர்த்தம்? அதுக்கு நேர்வழி இல்லைன்னு சொல்றீங்க, வழி எடுங்க. ஹதீஸ் நேர்வழி. ஹதீஸ் என்ன? நேர்வழி. ஒரு சஹீஹான ஹதீஸ் நேர்வழி, ஒரு சஹீஹான சுன்னா நேர்வழி. அப்ப நீங்க அது நேர்வழி இல்லைன்னு சொன்னா வழி எடுக்கிறீங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் பாதுகாக்க அப்படித்தான் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. இதை நம்புறதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ ஷிர்க் செஞ்சிட்ட. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சூனியம் செய்யப்பட்டார்கள், பிறகு பாதுகாக்கப்பட்டார்கள், நிவர்த்தி செய்யப்பட்டார்கள், ஷிஃபா நிவாரணம் கொடுக்கப்பட்டார்கள் என்ற ஹதீஸை நம்ம ஏற்றுக்கொண்டா நம்ம யாரா? முஷ்ரிக்கா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ ஒரு கேள்வி கேட்டோம். சுப்ஹானல்லாஹ், என்ன அறிவு பாருங்க, கொழுந்து அறிவு கொழுந்து. ஏங்க அப்போ புகாரி இந்த ஹதீஸை நம்பினாரு, நம்பி தானே அதை பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்போ உங்க கருத்துப்படி புகாரி முஷ்ரிக். ஒரு முஷ்ரிக் அறிவிக்கிற ஹதீஸை எப்படிங்க ஏத்துக்கிட்டீங்க? புரியுதா? ஒரு பாவி அறிவிக்கிற ஹதீஸை ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியாது. அப்ப உங்க கருத்துப்படி புகாரி பக்கா முஷ்ரிக். அவர் அறிவிக்கிற ஹதீஸை, இதை மட்டுமல்ல இவ்வளவு ஹதீஸை ஏத்துக்கிட்டீங்களேன்னு கேட்டா அதுக்கு விளக்கம் வருது பாருங்க. அதுதான் விளக்கம். அதாவது புகாரி இவர் காலத்துல இல்லையா? எப்படி? புகாரி யார் காலத்துல இல்லையா? இவங்க காலத்துல இல்லையா? புகாரி காலத்துல இவங்க இருந்து புகாரிக்கு அதை விளக்கமா சொல்லி இருந்து புகாரி அதை மறுத்திருந்தா நாங்க புகாரி ஹதீஸை ஏத்திருக்க மாட்டோம். எப்படி? இந்த ஹதீஸ் அறிவிச்ச புகாரிக்கு விளக்கம் இல்லையா? மார்க்க விளக்கம் இல்லையா? சிஹிர்னு ஒண்ணு இருக்குன்னு ஏற்றுக்கொள்வது ஷிர்க் என்பது அந்த காலத்துல யாருக்கும் தெரியாம இருந்துச்சா? சூப்பரா இருக்கு. இவ்வளவு பெரிய மேட்டர் என்னங்க அது? ஒரு விஷயம் ஷிர்க்குங்கிறது எவ்வளவு பெரிய மேட்டர். அது சஹாபாக்களுக்கு தெரியாம இருந்திருக்கு, தாபீன்களுக்கு தெரியாம இருந்திருக்கு, இமாம்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அண்ணா அதை நுணுக்கமா கண்டுபிடிச்சாராம். இப்படியே சொல்றாங்க. அண்ணா அப்படியே நுணுக்கமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விளக்கம் அந்த காலத்துல இருந்து நாங்க சொல்லி மறுத்திருந்தா இன்னைக்கு நாங்க புகாரியை ஏத்திருக்க மாட்டோம் தான். மடையணுங்களா? இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஏத்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம். அப்போதான் நான் நினச்சி பார்த்தேன், யா அல்லாஹ், ஏண்டா இந்த முஷ்ரிக்குகள் சிலையை வணங்குறாங்க, இந்த குப்பைகளை, இந்த முழுக்கு கட்டுக்கதைகளை நம்புகிறாங்களே, இவ்வளவு பெரிய படித்தவங்க அதில் இருக்காங்களே, அதில் எவ்வளவு பெரிய டாக்டரு, இன்ஜினியரு, எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறாங்களே, இவங்களாம் சிந்திக்க மாட்டாங்களான்னு நம்ம நினச்சோம். கடைசியில் பார்த்தா நம்மளையே அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. தெளிவான அறிவு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு கூட இப்பேற்பட்ட முட்டாள்தனத்தை, ஆஹா பார்த்தீங்கன்னா அண்ணா என்ன பதில் சொன்னாருன்னு கேட்டு ரசிச்சுட்டு போற ஒரு கூட்டம் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்? அல்லாஹ் என்ன சொல்றா? வயத்தபி' கைர சபீலில் முஃமினீன். மூமின்களுடைய பாதை அல்லாததை பின்பற்றுவாரே. ஆனால் இந்த இடத்துல மூமின்கள்னு அல்லாஹ் சொல்றானே பன்மையில, யாரை சொன்னா? யார் இருந்தா இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட போது மூமின்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்களா? சஹாபத்துர் ரசூல், நபியுடைய சஹாபாக்கள்.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயும் சரி, நபியினுடைய காலத்துக்கு பின்னாடியும் சரி, இந்த இஸ்லாமுக்கு சஹாபாக்கள் அவங்க போகாத வழியில யார் போனாலும் சரி, அல்லாஹ் சொல்றா நுவல்லிஹி மா தவல்லா, அவர் எந்த பக்கம் திரும்பினாரோ அதே பக்கம் அவரை திருப்பி விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், நரகத்தில் அவரை நுழைத்து பொசுக்குவோம், நரகத்தில் அவரை நுழைத்து எரிப்போம். வஸாஅத் மஸீரா, அது மீளும் இடங்களில் மிக கெட்டது, திரும்பும் இடங்களில் அது மிக கெட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். மாணவர்களே, இந்த மார்க்கத்தை விளையாட்டா எடுத்துக்காதீங்க, பயப்படுங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க. யா அல்லாஹ் நேர்வழியை கொடுன்னு கேளுங்க. நமக்கு முன்னால் சென்ற அந்த நல்லவர்களை குறை சொல்லிவிட்டு நாம் ஒரு நேர்வழியை அடைய முடியாது. ஒரு ஹதீஸ்ல வருது, கியாமத்து நிகழாது இந்த உம்மத்தின் இறுதி மக்கள் முந்திய மக்களை சபிக்காத வரை. அது எது குறித்து சொல்லப்பட்டது? சஹாபாக்களை குறித்து செய்யப்படுகிற விமர்சனத்தை. யாரை அல்லாஹ் புகழ்ந்தானோ ஏற்றானோ அவர்களை விமர்சித்து இந்த மார்க்கத்தில் நம்ம ஹிதாயத்தை அடைஞ்சிட முடியாது. அடுத்து சகோதரர்களே, இன்னொரு பக்கம் நாளுக்கு நாள் இப்போ இந்த பிதஅத்தும் ஷிர்க்கும் கூடிக்கொண்டே போகுது. கொஞ்ச காலம் வரைக்கும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு இருந்தது, அமைதியாக இருந்தது. இப்போ இந்த மூடர்களுடைய தவறான பிரச்சாரம், முரண்பாடு, தேவையில்லாத விவாதங்கள் திரும்ப அவங்க இப்போ சூடேறி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு புத்துயிர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மௌலூது, மீலாது, கத்தம், ஃபாத்தியா, அதில் குறிப்பாக இந்த தர்கா வழிபாடுகள். புரியுதுங்களா? இந்த ரெண்டு பேருக்கும் இடையில சரியான மார்க்கத்தை சரியான ஆதாரங்களோடு மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு, கடமை, கற்று தெளிவாக அறிந்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நடுநிலையான பாதையில் போகணும். அதுக்கு தான் அந்த முதலாவதா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்ங்கிற அந்த வசனத்தை நான் சொன்னேன். நாளைக்கு நேரம் இருந்தால் தஃப்சீர் இப்னு கஸீர்ல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதுக்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத நீங்க உங்களுடைய கரத்தால் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த நேரான பாதை என்பது எது? அல்லாஹ்வுடைய தூதர் சென்றது. கண்ணியத்திற்குரிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சென்றது. அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் அஃது அலைஹா பின் நவாஜி. அப்ப அல்லாஹ்வுடைய தீன்ல நம்ம அறிவை புகுத்தி வழிகெடுவதை விட்டும், முன்னோர்களின் சடங்குகளை புகுத்தி வழிகெடுவதை விட்டும் பாதுகாப்பாக செல்வதற்கு தான் இந்த மன்ஹஜு ஸலஃப். ஸலஃப் என்றால் யார்? சஹாபாக்கள். இது ஒரு தனி மதுஹப் அல்ல, இது தக்லீதின் பக்கமான அழைப்பு அல்ல, இது குருட்டு நம்பிக்கையின் பக்கமான அழைப்பு அல்ல, குர்ஆன் சுன்னாவின் பரிசுத்தமான அழைப்பு. என்னுடைய சிந்தனையோ அல்லது வேறு ஒருத்தருடைய சிந்தனையோ அல்லது வேறு ஒருத்தருடைய தத்துவமோ புகுத்தப்படாமல், கலக்கப்படாமல், அதை கொண்டு குழப்பி விடாமல் மார்க்கத்தை தூய்மையாக பின்பற்றுவதற்குண்டான சரியான நேரான வழிதான் இந்த சலஃப் மன்ஹஜ் என்பது, சஹாபாக்களுடைய வழி என்பது. புரியுதுங்களா? இந்த வார்த்தையை கேட்டுட்டு என்னடா புதுசா ஒரு வார்த்தையா இருக்கே, என்னடா நம்மளை பற்றி இவங்களை பற்றி என்னென்னமோ சொல்றாங்களே, நம்மளாம் தக்லீது வேணான்னு சொல்லி நேரான பாதைக்கு வந்தோம், இப்போ புதுசா ஒன்று சொல்ல நினைக்காது. அது வல்ல. குர்ஆன் சுன்னாவில் நீங்கள் நிரந்தரமாக இறுதி மூச்சு வரை தங்கி இருப்பதற்கு அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பு தான் வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அந்த கண்ணியத்திற்குரிய நபித்தோழருடைய பாதையிலே உறுதிப்படுத்துவானாக. அதனால கற்றுக்கொள்ளுங்க, தெளிவா இருங்க, கேள்வி கேளுங்க, கேள்வி கேளுங்க. ஒருத்தர் ஹதீஸை மறுக்கிறாரா, அரபியை எடுத்து அதை படின்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட மறுப்புடைய சிந்தனை அதுல வருதான்னு பாருங்க. வராது எப்படி வரும்? தன்னுடைய வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى. அறிவுக்கு முரணாக மன இச்சையோடு சத்தியத்திற்கு எதிராக இந்த நபி பேச மாட்டார்னு அல்லாஹ் சான்று கொடுக்குறாங்க. அல்லாஹ் சத்தியம் பண்ற, அவர் எப்படிங்க உளறுவாரு? மட்ட சாம்பிராணிகளா? அறிவியல் தெரியாம சொல்லிட்டாரு, தத்துவம் தெரியாம சொல்லிட்டாப்புல, உலகத்துல சூரியன் எப்படி உதிக்குங்கிறது தெரியாம சொல்லிட்டு யாரை பத்தி பேசுறீங்க? ஊத்த
உதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், முன்னோர் பின்னோருடைய கல்வி எனக்கு கொடுக்கப்பட்டது. வ அல்லமக மா லம் தகுன் தஅலம், நபியே அல்லாஹ் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தான். குர்ஆனுடைய வசனம், அன்னிசாவுடைய வசனம், நபியே அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்பேற்பட்ட ஒரு நபி தத்துவம் இல்லாம பேசுவாங்களா? அறிவுக்கு பொருந்தாததை பேசுவாங்களா? அறிவியலுக்கு முரணானதை பேசுவாங்களா? அட உனக்கு என்னடா தெரியும் அறிவியல்? உனக்கு என்ன தெரியும் அறிவியல்? அறிவியலை கற்ற அறிவியலாளர்கள் நபியினுடைய ஹதீஸை உண்மைப்படுத்தி இஸ்லாமுக்கு கூட்டம் கூட்டமா வர்றாங்க. பாருங்க எவ்வளவு வரலாறுகள். சகோதரர்களே, இல்லை, இங்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் அங்கே அல்லாஹ் அறிந்தவன். அதனால பயந்து கொண்டிருங்க, உஷாராயிருங்க, கவனமாயிருங்க. சமுதாய மக்களுக்கு இதை சொல்லுங்க, அப்பாவி இளைஞர்களுக்கு சொல்லுங்க. அவங்க செய்யக்கூடிய சில சமூக பணிகளை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், சில பொது பணிகளை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். இது அல்லாஹ்வுடைய தீன். இதை நம்ம பாதுகாத்து அல்லாஹ்விடத்தில் கொண்டு போகணும். இதை பாதுகாத்து அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதனால இதை பற்றி பிடியுங்கள், இதை பிரச்சாரம் செய்யுங்கள், இதற்காகவே வாழுங்கள், இதற்காகவே அல்லாஹ்விடத்தில் மரணத்தை கேளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, நேர் வழியிலே உறுதிப்படுத்துவானாக. ஒவ்வொரு மன இச்சையிலிருந்தும் வழிகேட்டிலிருந்தும் நம்முடைய கொள்கையில், சிந்தனைகளில், செயல்களிலே அல்லாஹ்விற்கு பிடிக்காத எந்த ஒரு செயல் நுழைவதிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்துவானாக, அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையிலே இந்த மார்க்கத்தில் முழுமையானவர்களாக, குர்ஆனை நேசித்தவர்களாக, சுன்னாவை நேசித்தவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றவர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு, அல்லாஹ்வுடைய நபியோடு கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களோடு சொர்க்கத்திலே இருப்பதற்கு, வசிப்பதற்கு, தங்குவதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.